முன்பதாகவே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமைக்கு நீர் ஒருவர் மாத்திரம் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனை கனப்படுத்தவோ மனுஷனை உயர்த்தவோ ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வேறு யாருக்கும் இங்கே கனம் கிடையாது ஆண்டவரே. நீர் ஒருத்தரே கனப்படுத்தப்பட வேண்டியவர், நீர் ஒருத்தனே ஆராதனைக்குரியவர். உம்முடைய ஸ்தானத்தில் யாரையும் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் இல்லை ஆண்டவரே. நீர் மட்டுமே எல்லா உயர்வுக்கும் மேலானவராக இருக்கிறீர். நீர் ஒருத்தரே துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. எங்கள் மத்தியில் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. உம்முடைய பாதத்தில் எடுபடாத நல்ல பங்கு உண்டென்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே, அந்த நல்ல பங்கை பிட்டு நீர் எங்கள் மத்தியில் தரப்போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆயத்தம் பண்ணப்பட்டதும் உம்மால் ஆண்டவரே மீட்கப்பட்டதுமான திருச்சபைக்கு உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய வருகையிலே ஆயத்தப்படுத்த, உம்முடைய வருகையில் சேர்த்து கொள்ள நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கான இன்னொரு ஆயத்தத்தையும் இந்த மாலை வேளையில் நீர் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் சில கேள்விகளை கேட்கிறார்கள் சீஷர்கள். அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்ல தொடங்குகிறார். மத்தேயு 24:3 சீஷர்கள் இயேசுவை பார்த்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை இயேசு சொல்ல தொடங்குகிறார் 4வது வசனத்திலிருந்து. அந்த அதிகாரம் முழுக்க அதற்கான பதிலாகத்தான் இருக்கிறது. இதே காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். அங்கேயும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, அங்கேயும் அந்த பதிலை பதிவு செய்யப்படுகிறது. இந்த கேள்விகள், இந்த பதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயேசு வரப்போகிறார் என்பது தான் முக்கியமான செய்தி. திருச்சபைக்கான மிக முக்கியமான செய்தி என்ன? இயேசு வரப்போகிறார் என்பது. காரணம் என்னவென்று சொன்னால், திருச்சபை உருவாக்கும் பொழுதே, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சபை உருவாக்கப்படும் பொழுதே அது எதுக்காக உருவாக்கப்பட்டதென்றால் இயேசுவின் வருகைக்காக உருவாக்கப்பட்டது. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் வந்து எங்கே இருக்கிறேனோ அங்கேயே உங்களை வைத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, அதுக்கான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கம்யூனியன் எடுக்கிறோம், எடுக்கும்போது கூட என்ன சொல்லி நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ அந்த கம்யூனியனாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், இந்த ஆராதனை முறைமைகளாக இருக்கட்டும், எல்லாமே இயேசு வருகிற வரைக்கும் தான் இருக்கும். இந்த நல்ல ஆராதனைகளும் நல்ல சபையும் நல்ல ஊழியக்காரனும் நல்ல விசுவாசியும் இயேசுவின் வருகைக்கு பின்னால் இருக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு இருக்கும் ஒரு சபை இருக்கும், சில ஊழியர்கள் இருப்பார்கள், நிறைய விசுவாசிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு பேர் கைவிடப்பட்டவர்கள்னு பேர். அப்போ சபையானது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், ஆயத்தப்படுவதற்காக, இயேசு வந்து நம்மை கொண்டு போவதற்காக. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் அவனை பரலோகத்திற்கு கொண்டு போகவில்லை? ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. என்ன வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சபைக்கான வேலை எதுவுமே இருக்காது. ரட்சிக்கப்பட்டோம், பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஏன் அப்படி பரலோகம் கொண்டு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகம் என்பது பூமி மாதிரி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்கே ஆவி ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இருக்கிறோம், அங்கே ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. இங்கே பகல் இரவு மழை வெயில் எல்லாத்தோடு இருக்கிறோம், அங்கே பகலும் இல்லை இரவும் இல்லை. இது என்டையர்லி வேற ஒரு காரியம். முழுக்க முழுக்க நம்ம அறியாத
வாழப்போகிற வேறொரு இடம், இப்போ மார்ஸுக்கு போகிறாங்க, இல்லை விண்வெளிக்கு போய் வாழ போகிறாங்கன்னா அதுக்கேற்ற ஆயத்தத்தை ஒன்று இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா அது வேறு இடம், அங்கே ஆக்சிஜன் இருக்காது, அங்கே வாழக்கூடியது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க போகக்கூடியவங்க இப்போ போயிருக்காங்க, நிறைய பேர் ஒரு 6-7 பேர் போயிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க அந்த இடத்துக்கு வாழ்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் என்பது அதை விட வேறு மாதிரியான இடம். அங்கே நம்ம என்டையர்லி டிஃப்ரெண்ட் பாடி, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு, எல்லாமே வேறு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வாழ்வதற்கு அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலையைத்தான் சபை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. உங்களை ஏன் எடுத்த உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலைன்னா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும், பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறி அந்த பரலோகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தகுதி வந்துவிட்டது என்பதை பரலோகம் நிர்ணயம் பண்ணிடுச்சுன்னா, ஒன்று இங்கிருந்து மரணத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு போய்விடுகிறது. அவர் எப்போ அதுக்கு ஆயத்தப்படுறாரோ அப்போ தான். அப்படி முன்பதாகவே ஆயத்தப்பட்டால் முன்பதாகவே கொண்டு போகுது. அதுக்கு முன்பதாக ஒருவேளை வருகை வரப்போகுது என்றால், அவரோட நேரம் முடிவடைய போகுது என்றால், யார் யாரெல்லாம் அப்போ ஆயத்தப்பட்டு நிற்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த வருகையிலே போய்விடுவார்கள். சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோன்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் கிடையாது. நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இருக்குன்னா, நான் சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா கன்ஃபார்மாக என்னை பரலோகத்தில் என்ன செஞ்சுப்பாங்க, சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா உங்களுக்கு 2 இடத்துல கன்ஃபார்மாக இடம் கிடச்சிடும். ஒன்று, சர்ச்சில் இடம் கிடச்சிடும், ஏதாவது ஒரு சேர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. 2, கல்லறையில் இடம் கிடச்சிடும். ஏன்னா எப்படி நீங்கள் செத்த பிறகு கொண்டு போய் புதைக்க தான் வேணும், சும்மா விட முடியாது, கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. ஸோ அதனால் அந்த 2 இடத்துல கன்ஃபார்மாக உங்களுக்கு இடம் கிடச்சிடும். ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கும்னு பைபிள் சொல்லவே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சர்ச்சில் மெம்பராக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலான்னு. அதில் வேற கொஞ்சம் பேருக்கு இருக்குது. என்ன இருக்குன்னா, நான்லாம் ஏஜி தெரியுமா, அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இருக்கேன், இருந்தால் என்ன இடஒதுக்கீட்டில் முன்னாடியாக கொடுக்க போகிறாங்க, இல்லை நான் ஏசிஏவில் இருக்கேன். ஒரு சிலருக்கு நான்லாம் சிபிஎம், நாங்கள்லாம் கிருபாசனம். யாரை வேணால் இருந்துட்டு போங்க, பரலோகத்தில் என்ட்ராகும் போது கிருபாசனம் ரைட்டில் வா, ஏசிஏ லெஃப்டில் வா, ஏஜிக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு கூப்பிட போகிறாங்க. கிடையவே கிடையாது. பரலோகத்தின் வாசலில் 2 சாட்சி தான், உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளே வா, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு. அது ஏஜியில் இருந்தாலும் சரி, ஏசிஏவில் இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு இந்த டினாமினேஷன் பற்று இருக்குது. நிறைய பேருக்கு சபை விசுவாசி. அவங்களாம் கேட்டு பாருங்கள், நான்லாம் ஏஜி விசுவாசி. எங்கிட்ட அப்படி யாராவது கேட்டால் நான் கேட்பேன், எப்போ நீங்கள் இயேசுவுக்கு விசுவாசி ஆவீங்கன்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே விசுவாசியாக இருக்கபடி அழைக்கப்பட்டவங்க. இங்கே என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன போயிட்டுருக்குது அப்படின்னா, சபைக்குள்ளே வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு தப்பான எண்ணம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. சபை பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம்தானே ஒழிய, சபை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடஒதுக்கீடு ஸ்தலம் கிடையாது. உங்களை ரெடி பண்ணுறோம். நீங்கள் சொல்ல முடியுமா, அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டா கண்டிப்பாக பையன் பாஸ் ஆகிடுவான்னு சொல்ல முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சொல்ல முடியுமா, இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா எல்லாரையும் உயிரோடு கூட கொண்டாந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எந்த சர்ச்சும் பரலோகத்துக்கு கன்ஃபார்மாக கூட்டிகிட்டு போவேன்னு சொல்ல முடியாது. எப்படி ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை உயிரோட வைக்கிறதுக்காக போராடுது, சக்ஸஸ் பண்ணுது, ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்கூல் ஒரு பையனை நல்லா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு போராடுது, சக்ஸஸும் பண்ணுது, ஃபெயிலியராகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சர்ச்சு பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு போராடுது, அதில் ஃபெயிலியராகவும் வாய்ப்பு இருக்குது, சக்ஸஸாகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபெயிலியர் சக்ஸஸ் என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆயத்தப்படுவது தான் இருக்குது. எவ்வளவு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் பரலோகத்துக்கு நெருங்குகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியணும், முதல்ல எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் அதற்காக ஆயத்தப்படணும், நான் அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு. எனக்கு இப்போ டெஸ்டினேஷனே தெரியாது, முடிவே தெரியாது, நான் ரிலீஜியஸ் பர்சனாக மாறிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு மதக்காரன். என்ன மதக்காரன், நான் இந்து மதத்தில் இருந்தேன், வேறொரு மதத்தில் இருந்தேன், இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன். அங்கே போகும்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையான கோயிலுக்கு போவேன், இங்கே ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன். அங்கே எனக்கு 4 பண்டிகை இருந்துச்சு, இங்கே எனக்கு 2 பண்டிகை இருக்குது. அங்கே சில சடங்காச்சாரம் இருந்துச்சு, இங்கே சில சடங்காச்சாரம் இருக்குது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் மதவாதிகள். ஆனால் இங்கே மதவாதிகள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியாது.
கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க இயேசு வரவே இல்லை. அந்தியோகியா பட்டணத்தில் இருந்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பெயர்களை வைத்து கொண்டார்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது கிறிஸ்தவனாவதற்கு இல்லை. அவர் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷனாக்குங்கள் என்று தான் சொன்னார். சீஷனாகிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவனாக இருக்கிறவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்கள் ஆகிட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடும் நினச்சிக்கிறீங்க. திருப்பியும் சொல்கிறேன், இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். 2000 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேருக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, 2000 வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் சொல்லி அப்படின்றாங்க. நீங்கள் இப்படி பார்க்கணும், சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு, இனி டைம் இல்லை. அவர் வச்சுருந்தது டைம் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுதுன்னா நம்ம காலம் முடியுதுன்னு அர்த்தம். பையனுக்கு பர்த்டே கொண்டாடும் போது நீங்கள் என்ன சொல்லி கொண்டாடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் பர்த்டே, செகண்ட் இயர் பர்த்டே. அதோட அர்த்தம் என்னென்னா அவனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்றீங்க. உண்மை என்னென்னா அவன் 2 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் லைஃப்பில் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆக 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 70 ஆச்சு 80 ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கே அவர் இருக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு, அவர் கல்லறையை நோக்கி பிரயாணப்படுறாருன்னு அர்த்தம். அதைத்தான் நீங்கள் பர்த்டேன்னு சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. அவருடைய வாழ்க்கையில் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஆப்போசிட்டாக பார்க்குறோம். அவர் 3 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாரு, 4 வருஷம், 5 வருஷம், எனக்கு 25வது வருஷம், 50வது வருஷம் பர்த்டே, 50 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் மிச்சம் 30 தான் இருக்காமா. அதை அப்படி தான் ஆக்சுவலாக பார்க்கணும். அதே மாதிரி தான் இயேசு வருவது தாமதிக்கிறார் என்று சொன்னால் அந்த அவர் வச்சிருந்த டைமில் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போனா வச்சிருந்த டைமில் மினிமம் 99.99% முடிஞ்சிருச்சு. இன்னும் சொற்ப காலமே இருக்கிறது, கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். எப்போ வேணாலும் இயேசுவின் வருகை சம்பவிக்கும், எந்த நிமிஷம் வேணாலும். அப்போ அதற்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? அப்போது இந்த வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு சீஷர்கள் ஒரு உபயாந்தரத்தை கையாளுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அந்த அடையாளத்தை கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த அடையாளத்தை வச்சுட்டாவது அவர் வர்றதை நாங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுப்போம். அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவர் வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்காக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இயேசுவும் அடையாளத்தை சொல்லாமல் இல்லை, அநேக அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். 4வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அடையாளங்களை சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதில் மிக முக்கியமான 3 காரியங்களை சொல்கிறார். அதில் ஒவ்வொன்றையாக தனித்தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கான நேரம் இல்லை. இப்போ அதில் மிக முக்கியமான 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அந்த 3 காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 3 காரியங்களுக்கு, குறிப்பாக 3 காரியங்களுக்கு அவர் எச்சரிப்பாக இருக்க சொல்லுகிறார். அதான் சபைக்கான ஆயத்தம். எதுக்காக இந்த செய்தியை பார்க்குறோன்னா, வருகையில் போவதற்கு நான் என்ன செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்படி ஆயத்தப்படுறதுக்கு சில அடையாளங்களை உள்ளேயும் வெளியேயும் ஆண்டவர் அடையாளங்களை கொடுக்குறார். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது பிறக்கும் பொழுது வெளியே நட்சத்திரம் வந்துச்சு, அது அடையாளம். வெளியே இயேசு பிறந்துட்டார்ன்ற, உள்ள எருசலேமில் இயேசு பிறந்துட்டார், இஸ்ரவேலில் இயேசு பிறந்துட்டாருங்கிறதுக்கு நட்சத்திரம் வெளியே அடையாளம். கிழக்கில் இருக்கிறவன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு என்ன அடையாளம்னா, பைபிளை வாசிக்கணும். ஏரோதும் வேதபாரகரும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆமாம் மேசியா பெத்லகேமில் பிறப்பார்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உள்ளே இருக்கிறவங்க வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும், வெளியே இருக்கிறவன் அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிறவன் கண்டுபிடிக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாமெல்லாம் உள்ளே இருக்கிறவங்க, வெளியும் அடையாளம் நடக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளியே நிறைய அடையாளங்கள் இருக்குது. இயேசு சொல்கிறாரு, வெளியே யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லா அடையாளத்தையும் சொல்கிறார். இதெல்லாம் வெளியே நடக்கிற அடையாளம், அதெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளேயும் சபைக்கு உள்ளேயும் சில அடையாளங்கள் உண்டு, அது நமக்கான அடையாளம். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா, வெளியே இருக்கிற அடையாளத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருக்கிற அடையாளம் புறச்சாதியாக இருக்குது. நட்சத்திரம் வெளியே வந்துச்சு, யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிழக்கில் இருக்கிற வானசாஸ்திரிகளுக்கு. அது எருசலேமுக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு இல்லை, இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு அடையாளம் நட்சத்திரம் அல்ல, அடையாளம் வசனம். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் பிறந்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சான். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இப்பொழுது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உள்ளுக்குள்ளே நடக்கிற அடையாளங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அடையாளத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக 3 காரியங்களை இயேசு சொல்லுகிறார், அதை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, முதலாவது வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு காரண காரியங்களையும் அவரே பின்னாடி சொல்றாரு, அதையும் வாசித்துருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு,
அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்களில் கொஞ்சம் பேர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 இடத்துலையும் தெரியுது பாருங்கள். இவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்து ஜனங்களை வஞ்சித்தவர்களில் அநேகர். இப்போ நீங்கள் இதில் இருக்கிறாங்க பாருங்கள். இதில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மாதிரியே தெரிகிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? இயேசு மாதிரி யார் இருக்கிறது? ஃபஸ்ட்லையா? ஃபஸ்ட்டா 3ஆ? ஃபஸ்ட்டுன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க. கை தானே தூக்க போகிறீங்க. அதையும் இப்படி தூக்குறீங்க, இப்படி தூக்குங்க. 3ன்றவங்க சரி, ஓகே. நான் இந்த கேள்வி வந்து விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல. இந்த கேள்வி கேட்டால் அடுத்த பாயிண்ட் எனக்கு கிடச்சிரும். அதுக்கு தான் நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, சரி இப்போ கை தூக்குனவங்களாம் எனக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? இயேசு எந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்தாரு? நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த நியாயம்தான். இயேசுநாதர் எந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாரு? இல்லை எந்த ஃபோட்டோலையும் இல்லைல்ல. நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அநேகர் ஏன் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வருவார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் இப்படிப்பட்ட ஆட்கள் வராங்க? ஜனங்க ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முதலாவது ரீசன் என்ன பாருங்கள். இவர் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்தவரில் நீங்கள் ஓட்டு போட்டால் முதல்ல கை தூக்குனீங்களா? அவருக்கு பேர் விசாரியன்னு பேர். இவர் வந்து இங்கே இப்போ ஜெயிலில் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் தான் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்ததில் நம்பர் 1. நம்ம நூற்றாண்டுகளில், நம்ம இந்த 20-21ஆம் நூற்றாண்டுகளில் ஜனங்களை அநேகமாக வஞ்சித்ததில் இவர் தான் நம்பர் 1. லட்சக்கணக்கானவங்க இவருக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. ஒரே நாளில் மட்டும் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டு, அதாவது அவரை ஏற்றுக்கொண்டு நான் தான் இயேசுன்னு அவரை நம்பி பின்னாடி போயிட்டாங்க. சொத்துக்கள்லாம் விற்று அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தவொன்னே இயேசு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, யார் இருக்கிறான்னொன்னே அவர் இருக்கிறாரு, ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மைண்டில் இயேசு இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி சில காரியங்களை சின்ன வயசுலேருந்தே ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, தலைமுறையாக ஏற்றியாச்சு. அது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு, இன்னொரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்த உடனே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மூல உபதேசமாக என்ன இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இயேசுநாதர் ஃபோட்டோ, அவங்க அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, தூதர்கள் ஃபோட்டோ, சீஷர்கள் ஃபோட்டோ எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க. சிலை இருந்தால் தூக்கி வெளியே போட்டுருங்க. காரணம், இயேசுநாதர் சிலையிலே வாசம் பண்ணவில்லை. அதை விட முக்கியம், இயேசு இப்படி இல்லை. அதான் முக்கியம். இயேசு இப்படி தான் இருந்திருப்பார்ன்றதுக்கு ஒரு ப்ரூஃபும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இயேசுநாதர் மாதிரி எந்த படமும் வரையப்பட்டதில்லை, எந்த விதமான சித்திரங்களும் கிடையாது. அவர் காலத்தில் அவருக்காக சிலை வடிக்கப்படவில்லை. இப்படி தான் இயேசு இருப்பார்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசுநாதருக்கு முன்னாடி இருக்கிற அகஸ்து சீசர், அவருக்கு முன்னாடி உள்ள அலெக்சாண்டர் காலத்தில் உள்ளது, அகழ்வாராய்ச்சியில் எத்தனையோ சிலைகள் கிடச்சிருக்குது. எத்தனையோ சிலைகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கிடச்சிருக்குது. ஆனால் இது வரைக்கும் இயேசுநாதர் சிலைன்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. நான் சொல்கிறது 1ஆம் நூற்றாண்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இப்படித்தான் இயேசு இருந்தாருக்கான ஒரு சிலை கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடையாது. ஏன் பர்பஸாக கர்த்தர் அப்படி செஞ்சுருக்கிறாருன்னா, இயேசு அப்படி இல்லை, இயேசு அப்படி இருக்கவும் முடியாது. அதுதான் மூல உபதேச சபைகளில். இப்போ மூல உபதேச சபைகளில் அது கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களே கரப்டடு, நாங்களே இப்போ அதை ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் வீடுகளிலேயே இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு யார் வழியாவோ நுழைச்சிட்டான். அது யார் வழியாக வேணா இருக்கலாம். அதாவது யாராவது சுவிசேஷகர்கள் வந்து புத்தகம் போடலாம், அந்த புத்தகத்தில் இயேசுநாதர் இப்படி தான் இருப்பார்னு ஃபோட்டோ போட்டிருக்கலாம். கேட்டதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? ஏன் இப்படியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிற காரணம், புறஜாதியாருக்கும் இந்த புஸ்தகம் போகுது, அவர்கள் இயேசுவை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இயேசுவை பார்க்கணுன்னா அவர்களுக்கு இதை காட்டுவது தானே, ஏதாவது ஒன்று பார்க்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆவியிலே தான் பார்க்க முடியுமே ஒழிய மாம்சத்திலேயோ சித்திரத்திலேயோ பார்க்க முடியாது. 2000 வருஷமாக இல்லாத அறிவு இப்போ இருக்கிறவங்களுக்கு பொத்துக்கிட்டு கொட்டுது.
எப்படியாவது இயேசுவை காட்டணும்னு நினைக்கிறாங்க. இது மீடியா காலம், அதாவது டிவி, நம்ம வரக்கூடிய கம்யூனிகேஷன் காலம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த இயேசுவை காட்ட வேண்டும் என்பதற்காக வேறு வழியே இல்லை, ஏதாவது பண்ணி இந்த இயேசுவை காட்டுகிறார்கள். நிச்சயமாக இயேசு இப்படி இல்லை, இப்படி இருக்க வாய்ப்பும் இல்லை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வசனத்திலேருந்தே எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுது. உன்னத பாட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவர் 10,000களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்டால் புறா கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே இருக்கிற யார் முகமும் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் வரையக்கூடிய இயேசுநாதர்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோ, அதில் வேறு என்ன கொடுமைன்னு கேட்டால், இந்தியாவில் இருக்கிற இயேசுநாதர் வேறு மாதிரி இருப்பார், அமெரிக்காவில் இருக்கிற இயேசுநாதர் வேறு மாதிரி இருப்பார், ஐரோப்பாவில் இருக்கிற இயேசுநாதர் வேறு மாதிரி இருப்பார். பார்க்கறதுக்கு நீல முடி தாடியோடு தான் இருக்கும். கண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இயேசுநாதருக்கு பிளாக்காக இருக்கும், யூரோப்பில் இருக்கிற இயேசுநாதருக்கு ப்ளூவாக இருக்கும். ஏன்னா அங்கே இயேசுநாதரை ப்ளூவாக சொன்னால் தான் அவங்க ஒத்துப்பாங்க, இங்கே பிளாக்காக சொன்னால் தான் இவங்க ஒத்துப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். மேரியம்மாவே பாருங்கள், ஐரோப்பாவில் மேரியம்மா வேற மாதிரி இருப்பாங்க, நம்ம ஊர் மேரியம்மா வேற மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மாவையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டு. இன்னைக்கு இதுதான் சபைகளில் இருக்கக்கூடியதான அடிப்படை மூல. உட்காருங்க. இதுதான் அடிப்படை. இது அடிப்படையில் நீக்கப்பட வேண்டியதான காரியங்கள் நீக்கப்படவில்லை. அது இன்னும் சபைகளுக்குள்ள ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் எதிர்த்தாங்க, எல்லாம் வெளியே போகணும்னு சொன்னாங்க. ஏங்க இந்த ஃபோட்டோ இருக்கிறதுல என்னங்க ஆக போகுது? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்வார், உன் பாளையத்திலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். உலாவும் போது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்குகள் என்பது சபையை குறிக்கிறதாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. சபைகளுக்குள்ளே உலாவுகிறார், உங்கள் வீடுகளுக்குள்ளே உலாவுகிறார். இன்றைக்கி உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நல்ல சம்பாத்தியம், நல்ல 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. இன்றைக்கி முந்தி வேலை செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு மிஷின் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, மிக்சி இருக்காது, கிரைண்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர்கிட்ட கார் இருக்காது, சைக்கிள் தான் இருக்கும். வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லா மிஷின் இருக்குது. தேங்காய் அரைக்கிறதுக்கு மிஷின், மாவு அரைக்கிறதுக்கு மிஷினு, துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, ஒரு கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏசிலேருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்டு பாருங்கள், சம்பாத்தியமும் நிறையா, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னு தெரில. இதெல்லாம் அதிகமாகனா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சி தானே இருக்கணும். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக எல்லாம் வந்தாச்சு, அப்போ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையணும். பிரச்சனை என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறான். டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த காலத்துலையும் இல்லாதவங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறான். காரணம் என்ன? நீங்கள் அதை ஸ்பிரிச்சுவலாகவே யோசிக்க மாட்டீங்க. பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறது, என்னன்னே தெரியல பாஸ்டர், நிம்மதியே இல்லை, என்னன்னே தெரியல பாஸ்டர், சமாதானமே இல்லை, என்னன்னே தெரியல, நல்லா தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுநாதர் இல்லை, அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களா? இயேசுநாதர் இல்லைன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, கன்ஃபார்மாக இருக்க மாட்டார். ஏன்? உங்கள் வீட்டில் முதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, டிவியில் போட்டு விட்டுறீங்க, வீட்டுக்குள்ளே சீரியல் ஓடுது, வீட்டுக்குள்ளே IPL ஓடுது, வீட்டுக்குள்ளே WWF ஓடுது, வீட்டுக்குள்ளே எல்லா விதமான சீரியலும் ஓடுது, ஆனால் இயேசுநாதரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க. அதானே அர்த்தம்? நீங்கள் உட்காந்து சீரியல் பார்க்கும்போது இயேசுநாதர் என்ன இருப்பார்? உங்கள் வீட்டில் எங்கே இருப்பார்? யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் டிவி பார்க்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டிவி பார்க்காத ஒருத்தர் இருக்கார், அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர் எங்கே உட்காந்துருப்பார்? அவர் எழுந்திரிச்சு போய் ரூம்குள்ளே உட்காந்துருப்பார், அப்படி தானே? இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பார். நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க ஹாலில், ரூமுக்கு போகலான்னு போனால் பையன் அங்கே வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், இயேசுநாதருக்கு ரூம்லேயும் இடம் இல்லை. சரின்ட்டு கிச்சனுக்கு போகலான்னு போனால் நீங்கள் யூடியூப்பில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கேயும் இயேசுநாதர் நிற்க முடியாது. உங்கள் வீட்டில் அப்புறம் எங்கே தான் நிற்கிறது? அப்புறம் வாசலில் வந்து நிற்கலான்னு பார்த்தா வாசல்லையும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கீங்க, அவர் முகத்தையே வேற ஒன்று போட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுவும் எங்கே தான் இருக்கும்? நிலைக்காலில் தான் போட்டிருப்பாங்க. ஏங்க நிலைக்காலில் ஒட்டி வச்சுருக்கிறீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்? ஏன் அது வந்து பெட்ரூமில் இல்லை? இல்லை, அது வந்து வாசக்காலில் தான் இருக்கணும். ஏன் வாசக்காலில் இருக்கணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம் வாசக்காலில் இருந்தால் தான் பிசாசு உள்ளே வராது. ஏன்னு சொன்னால் பிசாசு வந்து பார்த்து ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு படிச்சிடும். ஏன்னா பிசாசு வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஸ்டிக்கரை பார்க்கும்.
ஸ்டிக்கரை பார்த்து படித்து முடிச்சுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஸ்டிக்கர் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் ஒருத்தரை கேட்டேன், இது ஏன் ஒட்டி வச்சுருக்கீங்கன்னு. இல்லை, இதில் வேறு குருத்தோர ஞாயிறு வந்துருச்சுன்னா அந்த தொல்லை வேறு இருக்குது, அதில் வேறு நீங்கள் சிலுவையை செஞ்சு தொங்கையை விட்டுருவீங்க, வாசக்காலில் தான் தொங்க விடுவீங்க, ஏன்னா சிலுவையை மேலே தொங்க விட்டால் பிசாசு வீட்டுக்குள்ளே வராதுன்னு. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, பிசாசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதே இருக்கட்டும், உள்ளே இருக்கிற பிசாசு எப்போ வெளியே போவோம்? ஏற்கனவே உள்ளுக்குள்ளே பிசாசு உட்காந்துருக்குதே, சீரியல் வழியாக உள்ளே வந்துருச்சு, WWF உள்ளே வந்துருச்சு, IPL வழியாக உள்ளே வந்துருச்சு, பையன் வீடியோ கேம்ஸ் வழியாக உள்ளே வந்துருச்சு. உள்ள வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கா சொல்லுங்கள்? எந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குது? சீரியலில் போகிற அத்தனை சண்டையும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சீரியலை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே எடுக்கிறான், அப்படியே நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே அவங்க எடுக்கிறாங்க. நான் மாற்றி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நடக்கிறத அவன் எடுக்கலை, அவன் என்ன எடுக்கிறானோ அது உங்கள் வீட்டில் நடக்குது. ஏன்னா நீங்கள் என்னத்தை போட்டு விட்டுருக்கிறீங்களோ அதானே வரும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்க. மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? 6வது வசனத்தில் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இங்கே இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். கர்த்தர் அருவருக்கிற காரியம் வீட்டுக்குள்ளேயும் இருக்கு, கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ளேயும் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது எப்படி கர்த்தர் இருப்பாரு? நீங்க கர்த்தர் இருக்கிறாருங்கிறத எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க தெரியுமா? பணத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க, நல்ல வேலையை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்ல வீடு இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல பிள்ளைகள் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இதை விட கர்த்தருக்கானதுக்கு என்ன சாட்சி? அப்போ உலகத்தானுக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது? உலகத்தான் இதை விட பெரிய வீடு வச்சிருக்கிறானே அம்பானி, 4000 கோடிக்கு ஹெலிகாப்டர் இறங்கி ஏறுதாமா. இதை விட நல்ல பிள்ளைகள்லாம், அருமையான பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கு. நமக்கு நம்ம பிள்ளை ஏந்திரினா ஏந்திரிக்க மாட்டேங்குது, நம்ம பிள்ளை திட்டுது காலங்கத்தால. நம்ம வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, நம்ம பிள்ளைகள் போயிட்டு இருக்கு. உலகத்தான் பிள்ளை கூட பரவாயில்ல, நிறைய பிள்ளை அமைதியாக இருக்கு. நம்மளை விட அங்கே நல்ல அமைதியான வாழ்க்கை அங்கே இருக்கு. அப்போ அதெல்லாம் அங்கே யார் கொடுத்தது? அப்படியானால் வசதியான வீடும் நல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற பணமும் இது அல்ல கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததும் ஆனது. அதுதான் கர்த்தர் கொடுக்குற சமாதானம். வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதா? அது இல்லை. கல்யாணம் சர்ச்சில் தான் நடக்குது, ஆனால் 2 பேரும் சமாதானமாக இருக்கிறாங்களா? அதான கேள்வி. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு டிவோர்ஸ் ஆகிட்டு வந்து நிற்கிது, பையன் பிரிஞ்சு போய் வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிச்சான். எப்படி, என்ன கான்செப்ட்? இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உலாவுகிறதில்லை, வீடுகளுக்குள்ளேயும் உலாவுகிறதில்லை. காரணம், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எது பிரியமில்லாத இருக்குன்னு பார்த்து எடுக்கணும்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்த அந்த 5வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார். இந்த வஞ்சிக்கிற காரியத்தில் 2வது என்ன தெரியுங்களா? சரி, இப்போ இதுக்கு முதலுக்கான பதில் சொல்லிடுவோம். இயேசு இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் இருப்பார்னு எங்கேயும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் இல்லை. சரி, புதிய ஏற்பாட்டில் அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவர் தலை வெண்பஞ்சை போல இருந்தது, கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருந்தது, கால்கள் வெண்கலத்தை போல இருந்தது, வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் இதுலையும் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இயேசுன்னு சோகால்டு நீங்கள் கூப்பிடுற இயேசுவுக்கும் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இயேசுவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒன்றும் ஒத்து போகாது. அடிப்படையாக அவுட்டு. முடி வெள்ளையாக இருந்துச்சுன்னு இருக்கு. நான் சாதாரணமாக சொல்கிறேன், உடனே நீங்கள் முடிவு எடுத்துறாதீங்க நாளையிலேருந்து வெள்ளை முடி இருக்கிற இயேசுநாதர் ஃபோட்டோ வீட்டில் வைக்கலான்னு. ஓ, முடி இப்படி இருக்கோ, அப்போ நம்ம வெள்ளையாக மாற்றணுமோ நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற சோகால்டு கிரைஸ்டுக்கும் பைபிள் சொல்கிற கிரைஸ்டுக்கும் சம்மந்தமே இல்லை, எந்த விதத்திலும் ஒத்து போகலை. ஏன் வைக்கப்படுகிறது? இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்கிறேன். இந்த ஆட்கள் எல்லாம் ஏன் இப்படி வைக்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒன்று தான். ஃபஸ்ட்டு, இதெல்லாம் என்னன்னு இவங்களுக்கு தெரியல, அது கூட தெரியாமல் இருக்கட்டும். தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இவங்க யாருக்குமே வசனம் தெரியல. வசனத்தில் தெளிவாக இருக்குது, இயேசு ஒரு தடவை மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், இனி அவர் ஆவியிலே வெளிப்பட போகிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாய். இல்லைன்னா ஏன் இவங்களாம் இவருக்கு பின்னாடி போகிறாங்க? ஏன் இந்த ஆளுக்கு பின்னாடி போகிறாங்க? இந்த ஆள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர். அது கூட பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு பின்னாடி, இந்த அம்மா ஒரு டிவி நடிகை அமெரிக்காவில், இந்த அம்மாவுக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான ஃபாலோயர்ஸ்.
யோசித்து பாருங்க, வசனம் எவ்வளோ மங்கி போச்சு பாருங்க சபைகளுக்குள்ள. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த அம்மா சொல்லுது, நான் தான் இயேசு, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், இந்த ஜென்மத்தில் நான் இயேசுவாக இருக்கிறேன். அந்த அம்மா ஒரு சர்ச்சு கட்டியிருக்கு, அந்த அம்மா ஒரு பைபிள் எழுதியிருக்குது, அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்க போகிறாங்க. இதுக்கு பைபிள் சொல்லுது, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சியாதபடிக்கு. இந்த வஞ்சனை என்பது எதை குறிக்கிறது? மிக முக்கியமாக வஞ்சித்தல் என்றால் வசனம் தெரியாததுக்கு பேர் தான் வஞ்சித்தல். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம் வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், நல்லா கவனிங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி. இதெல்லாம் பொய். இப்போ இவங்க எல்லாருமே பொய், கிறிஸ்து கிடையாது. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றின உண்மையிலின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தெளிவா சொல்றாரு, சபைக்குள்ள வஞ்சிக்கிற உபதேசங்கள் வரும். அது கிறிஸ்துவின் என்ற உண்மையில் நின்று உங்களை விலக்கு சொல்லும். அப்படிப்பட்ட சர்ப்பமானது வரும் என்று அவர் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு வரும் அப்படின்னு சொல்றார். பவுல் எழுதும்போது அப்போஸ்தலர் படிக்கையில் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். சபைக்குள்ள கள்ள உபதேசம் வரும், வஞ்சிக்கிற உபதேசம் வரும். ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது, பழத்தை சாப்பிடாத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்போ மாற்று உபதேசம் வருது. என்ன உபதேசம் வருது? இல்லை நீ சாப்பிடு, சாக மாட்ட. மாற்று உபதேசம். இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம்னு பைபிள் சொல்லுது. இப்போ சபை பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது? உலகம் பாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரமானதல்ல, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். கொஞ்ச காலம் இந்த உலகம், இவ்வளவும் இருக்கே. ஆனால் இன்னைக்கு உபதேசம் என்ன சபைக்குள்ள? உன்னை இயேசு பணக்காரனாக்குவார், இயேசு உன்னை கோடீஸ்வரனாக்குவார், ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இப்போ இந்த உபதேசத்தை கேட்கிற நீங்கள் இருக்கிறீங்களா, அதுதான் வஞ்சிக்கப்படுதல். இன்னைக்கு கடைசி சபை என்பது என்ன? ஆக்சுவலா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சபை என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு வர ஜனங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்றது சபை, அதான் சர்ச். இப்போ இங்க ஆயத்தம் பண்ற வேலைக்கு பதிலா, நான் சொல்றது உலகளாவிய பொதுவா இந்த காலகட்டத்தில் சொல்றேன், ஆயத்தம் பண்றதுக்கு பதிலா சபை வஞ்சிக்கிற உபதேசத்துக்கு வந்துருச்சு. சபைக்குள்ள யார் வந்துட்டா? செழிப்பின் உபதேசக்காரன் வந்துட்டான். கிரேஸுங்கிற டாக்டரின் வந்துருச்சு. ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, இவங்க எல்லாம் எதை குறித்து உங்களுக்கு போதிக்கிறார்கள், எதை பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க? எடுத்து பாருங்க, அவர்கள் பேசுகிறதெல்லாம் மறுமைக்குரியதை பற்றி இருக்கவே இருக்காது, இம்மைக்குரியதை பற்றி மட்டும்தான் இருக்கும். இங்கே உங்களை அப்படி ஆக்குவோம், இங்கே உங்களை இப்படி வைப்போம், 150 வருஷம் நீ உயிரோடு இருப்ப, 200 வருஷம் உயிரோடு இருப்ப. பிசாசு அன்னைக்கு சாகவே சாக மாட்டேன்னு சொன்னான்ல, அதைத்தான் இன்னைக்கு மாற்றி சொல்கிறான். இன்னைக்கு பிசாசு நீ 150 வருஷம் உயிரோடு இருப்ப, சாக மாட்டேன்னு சொல்கிறான். இன்னைக்கு சபை உண்மையின் நின்று விலகுது. அடிப்படை சபையின் உபதேசம் என்ன? உலகத்தை வெறுத்து பரலோகத்துக்கு போதல். இதுதான் சபையினுடைய மூல உபதேசம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஆரம்பத்தில் சொன்னதுதான். சுனிதா வில்லியம்ஸ் மேலே போயிருக்கிறாங்க. மேலே போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்யணும்? மேலே இருக்கிறதுக்கு இங்கே எப்படி ப்ராக்டிஸ், அங்கே இருக்கும்போது நான் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்னலாம் சாப்பிடணும், அங்கே இருக்கும்போது நான் என்ன ட்ரெஸ் போடணும். அப்படி போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்வாங்க? போகும்போது வீட்டு பத்திரம், போகும்போது தேவையானதான எல்லாத்தையும் செல்ஃபோன் கில்ஃபோன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்பொழுது 100 சவரன் நகை அப்படியே எடுத்துக்கிட்டு போகும்போது சுனிதா வில்லியம்ஸ் சொல்லணும், நான் இங்கேருந்து மேலே போய் வாழ போகிறேன், நான் இந்த மாதிரி நகையை போட்டுக்கிட்டு பச்சை கலர் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன். அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, நீ போகிற இடத்துக்கு இதெல்லாம் கட்ட முடியாது, அங்கே இது யூஸும் ஆகாது, நீ போகணும்னா அங்கத்துக்கு நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் கொடுப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கேருந்து 40,000 அடி, இங்கேருந்து ஒரு 39,000 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலே நீ பூமிக்குரியதெல்லாம் விட்டுட்டு வானத்துக்குரிய மாதிரி மாற வேண்டி இருக்குன்னா, நீ அதையும் தாண்டி பரலோகத்துக்குள்ளே போய் வாசம் பண்ண போகிற நித்தியம் என்ன? அப்போ நீ எதெல்லாம் விட்டுட்டு அங்கே போக வேண்டி இருக்கும், நீ இன்னும் தாண்டி போக போகிறோம். இங்கே என்ன போதிக்கப்படுது?
உங்களை மேலே போக விடாமல் இங்கேயே இருக்கிறதுக்கான போதனை தான் வருது. உன்னை கர்த்தர் அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அதை செய்வார், இதை செய்வார். இப்போவும் சொல்கிறேன், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பரலோகம் உங்களுக்கு அதை கொடுக்கும். பிறக்கும் போது ஆக்சிஜன் பரலோகம் கேட்டு கொடுத்துச்சா, கேட்காம கொடுத்துச்சா? கேட்கும் போது நீங்கள் கேட்டால் தாய் தகப்பனை கொடுத்துச்சு. நீங்கள் கேட்டால் தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சாங்க. பரலோகம் உங்களுக்குன்னு என்ன நியமிச்சிச்சோ அதை இது நாள் வரைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. எதையும் கொடுக்காம இல்லை. வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவ்வளோதானே. மற்ற இது வரைக்கும் கொடுத்துருக்காரு தானே, கரெக்ட் தானே? பிறக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ அந்த உடம்புக்கு தேவையான ட்ரெஸ் என்னவோ அந்த கவுன் வாங்கி கொடுத்தாங்க, கரெக்ட் தானே? அடுத்து 3 வயசு ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி, 4 வயசு ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி. வீட்டில் பெண்கள் தான் அதை அழகாக சொல்லுவாங்க, சகோதரிமார்கள் தான் சூப்பராக சொல்லுவாங்க. சட்டை எடுக்க போகும்போது சொல்லுவாங்க, பிள்ளைக்கு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக எடுங்க, அவன் வளர்ந்துக்கிட்டே போகிறான், நீங்கள் 6 மாதத்தில் வளர்ந்துருவான், கொஞ்சம் பெருசாக எடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 44 சைஸ் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்கார் போடுற சைஸ் எடுத்துகிட்டு வாங்க. கேட்பாங்க, எதுக்குப்பா இவ்வளோ பெருசு எடுத்தீங்க? அவன் எப்படியும் 44க்கு வளருவான்ல. 30 வயசு கழிச்சு 44 வருமா வராதா? வரும். அதுக்கு தான் நான் இப்பயே எடுத்தேன். அந்த அம்மா சொல்லும், உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க பாரு, அவனை அடிக்கணுங்க. எப்படி நீங்கள் 3 வயசு இருக்கும் போது 44 வயசுக்கான சட்டையை எடுக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு 45 வருஷம் கழிச்சு தேவையானதை கர்த்தர் இப்போ தர மாட்டார், 45 வருஷம் கழிச்சு வரும்போது தருவார். உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? அப்போ யார் எனக்கு தருவா? இப்போ கொடுக்குற தேவன் அப்பவும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ தான் உனக்கு வயசு 20, அதுக்கப்புறம் 45, அவருக்கு வயசே ஆகாது. அவர் 7000 வருஷமா உலகத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். இப்போ இங்க என்ன பிரச்சனை? இந்த 20 வயசுலயே நீ 45க்கு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. 50 வயசுல எனக்கு என்ன ஆகும், 55 வயசுல என்ன ஆகும், 60 வயசுல என்ன ஆகும், பசங்க 70 வயசுல பாப்பானுங்களா மாட்டானுங்களா, என்ன உற்றுவானுங்களா? கடைசியா 70 வயசுல பார்க்க மாட்டான். நீங்க சொல்றீங்க, நான் வீடு வாங்கி வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா, ஆனால் பார்க்க மாட்டான்னு நினச்சேன், அவன் கடைசியில் பிள்ளைங்க பார்க்கல. நீங்கள் பார்க்க மாட்டான்னு நினச்சிங்கல்ல, அதனால தான் அவன் பார்க்கல. ஏன்னா யோபு சொல்கிறாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நீங்கள் பாசிட்டிவாகவே பேசலையே. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், டே இன்சூரன்ஸ் போட்டு வை அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னாரு. வராதுன்னு சொன்னேன். வராதுன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு வியாதி வந்துடுச்சு. அவர் படுத்திருந்தார், ஆப்ரேஷன் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் போட்டாங்க, இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணாங்க. அப்போ என்னை பார்த்து சொன்னார், இதுக்கு தான் சொன்னேன் பத்தியா, நான் இன்சூரன்ஸ் போட்டேன், இப்போ பாரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாரு. நான் சொன்னேன், அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு வியாதியே வரல பத்தியா. உன் வயசில் வர வேண்டிய வியாதி எனக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? நீ இன்சூரன்ஸ் போட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த, வியாதி வந்தால் இன்சூரன்ஸ் உபயோகமாகணும், வந்துச்சு, உபயோகமாயிருச்சு. சரி, அதையும் மீறி வந்தா என்ன? அப்படியே மீறி வந்தா இன்னைக்கு எனக்கு உதவி செய்கிற தேவன் அன்னைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் நம்பிக்கை ஹாஸ்பிட்டல் மேலே இல்லை, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே. எத்தனை லட்சம் செலவாகும்? 10 லட்சம் செலவாகும். என் தேவன் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியிலே 10 லட்சத்தை கொடுக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏங்க இதெல்லாம் பேச்சுக்கு தான் ஒத்து வரும், நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கே. நாங்கள் சொல்லுவோம், சாட்சி இருக்குது எங்ககிட்ட. இன்னைக்கு நிறைய பேர் அதான் இப்போவே செழிப்பின் உபதேசக்காரன் உங்கள் பயத்தை யூஸ் பண்ணுறான். கேளு, வஞ்சிக்கிற உபதேசம் உன்னை பரலோகம் பக்கமே திரும்ப விட மாட்டேங்கிறான், மறுமைக்குரியதை யோசிக்கவே விட மாட்டேங்கிறான். நான் பரலோகத்துக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எதை விட்டா பரலோகத்துக்கு போகணும், அந்த தாட்டே உனக்கு வர விட மாட்டேங்கிறான். உன்னை என்ன சொல்லி விடுறாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க, இதை கேளுங்க, வீட்டை கேளுங்க, காரை கேளுங்க. அதுவும் எப்படி கேட்கணுமா? என்ன காரு, என்ன கலரு, என்ன மேக்குன்னு கேட்கணுமா? ஏன்னா ஆண்டவருக்கு கலர் பிளைண்ட்னஸ், கலர் தெரியாதவருக்கு, அவருக்கு சூஸ் பண்ண தெரியாது. நமக்கு கலர் சூஸ் பண்ணுறதுல தி பெஸ்ட் ஆண்டவர். அவருக்கு தெரியுது, நாக்கு சிவப்பு கலரில் இருக்கணும், பல்லு வெள்ளை கலரில் இருக்கணும், தோல் இந்த கலரில் இருக்கணும், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நகம் உள்ளே இருக்கிற பிளட்டு வெளியே தெரிஞ்சால் பார்க்கறதுக்கு பிங்க் கலரில் தெரியும். இவ்வளோ கலர் கொடுத்தா தெரிஞ்ச ஆண்டவருக்கு கார் கலர் கொடுக்க தெரியாது. அவர் சொல்கிறா கலர், ஆண்டவர் கேட்க சொல்கிறார், நீ கேளு, குறிப்பிட்டு கேளு, அப்போ தான் தருவார்.
இதையும் ஒரு கூட்டம் நம்புது, அதுவும் கிடைக்குது. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், அப்போ அவங்க கேட்குறதெல்லாம் கிடைக்குதே, அப்படி என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பாடா! இப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இந்த மெசேஜ் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நல்ல வார்த்தைன்னு ஒன்று பேசினீங்கன்னா இப்போ தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எதை கேட்டாலும் தருவாருங்கிறத நீ முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டியே, இதை சொல்லியிருந்தேன்னா நான் அப்போவே ரெடியாக இருப்பேனே. இப்போ எடு பேப்பர் பேனாவை போடு லிஸ்ட்டை, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னென்ன தேவை. நான் சொல்கிறது 100% உண்மை. நாம் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார், மாற்று கருத்தே இல்லை. ஆமேன் தானே? நல்லா சவுண்டாக சொல்லுங்க. ஆனால் உங்களுக்கு கேட்க தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது? கேட்க தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன கேட்பீங்க? திருப்பி வீடு, லேண்டு, வாசல், காரு, பொண்ணு கல்யாணம், பையனுக்கு வேலை, இதானே கேட்க போறியா? தெளிவாக பைபிள் சொல்லிடுச்சு, உனக்கு கேட்க தெரியாது. அஞ்ஞானிகள் எதை நாடி தேடி திரிகிறார்களோ அதையே தான் நீங்களும் நாடி தேடி திரிகிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கேட்கறது என்னானே தெரில. இப்போ போய் இளையகுமாரன் அப்பா கிட்ட கேட்டானா இல்லையா? அப்பா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணாரா? நான் அவங்க தரமாட்டேன் மகனே, நீ தந்தா ஒழிச்சிருவேன், ஏதாவது சொன்னாரா? இல்லை. இளையகுமாரன் போய் சொத்தை கேட்டோன்னு அப்பா என்ன பண்ணார்? பிரித்து கொடுத்துட்டாரு. அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா அந்த சொத்து அழிஞ்சு போகுதுன்னு? கேட்கறது தப்பாக தான் கேட்குறான்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். கொடுத்துட்டாரு, வச்சுக்கோ. ஏன்? அவன் சொன்னான், தகப்பனே எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்டான். எடுத்துன்னு போடான்ட்டார். நியாயமாக பார்த்தா அப்பா பைத்தியக்கார மாதிரி தெரிவார் நமக்கு. அப்பாவுக்கு தெரியும் அந்த சொத்து அழிய போகுது, அப்பாவுக்கு தெரியும் அந்த சொத்து அழிய போகுது, கடைசியில் இவன் பண்ணி தவிடு திங்க போகிறான், எல்லாம் தெரியும். ஆனால் அப்பா கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்னத்துக்கு திரும்ப கொடுத்தாரு? நீ வச்சுக்கோ, ஒரு நாள் வரும், இது அல்ல நானே உனக்கு போதும் என்கிற எண்ணம் வரும், இதெல்லாம் உன்னை விட்டு போகும், என்னை தேடி வருகிற காலம் ஒன்று வரும். எனக்கு சொத்தை நான் உனக்கு கொடுத்து அழிக்கிறது எனக்கு பெருசு இல்லை, இந்த சொத்தை நான் உனக்கு கொடுத்ததுனால நீ ஒன்று செய்வ. எங்கள் அப்பா கேட்ட கொடுத்துட்டாரு, கொடுக்கலன்னா நீ என்ன பண்ண போகிற? என்ன திட்ட போகிற? எங்கள் அப்பா கொடுத்துருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், எங்கள் அப்பா கொடுத்துருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், அப்படி கொடுக்காததுனால தான் நான் இப்படி ஆகிட்டேன். இந்த வச்சுக்கோ, போய் பிஸ்னஸ் பண்ணு, போய் செலவு பண்ணு, எல்லாம் பண்ணியாச்சு, பண்ணி தவிடு மிச்சம். இப்போ சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டிலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே தான் இப்போவும் ஆண்டவர் செய்கிறார். அவர் நாமத்தில் கேட்கும் போது வச்சுக்கோ, என்ன வேணும் வச்சுக்கோ. ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய கார் தர மாட்டீரா? டே, உன் தெருவில் 2 வீலர் தாண்டா போகும், காரே போகாது, இப்போ எது கேட்குற? நீர் கொடுத்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். வச்சுக்கோ. இப்போ சாட்சி, நான் நெடுநாளாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல காரை கட்டளையிட்டார், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். காரு வந்துடுச்சு, ரோட்டுக்குள்ளே போகல, வீட்டு வாசலை நிற்க வைக்க முடியல. நிற்க வச்சா ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறான் வெளியேருந்து, வண்டி அடியா எப்படி போகிறதுன்னு கேட்குறான். இப்போ காரு 2 தெரு தள்ளி நிற்கிது. அங்கே நிற்கும் போது இங்கே ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா காரை அங்கே நிற்க வச்சுருக்குறோமே, யாராவது காரில் கோடு போட்டுருவாங்களா? யாராவது காரில் கண்ணாடியை உடச்சிடுவாங்களா? அந்த அம்மா சொல்லும், நீ என்னையே விசாரிக்க மாட்டே, கல்யாணம் பண்ணி என்ன கட்டினதுக்கே விசாரிக்கல, இதில் வேறு காரை கட்டிக்கிட்டு வேறு அழுவுற என்ன? அப்புறம் அந்த அம்மா சொல்லும், என்னப்பா பண்ணலாம்? உடனே அவர், நான் வேணா இன்றைக்கி நைட்டு கார்லேயே படுத்துக்கிட்டோமாம்மா. இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா? யோசிச்சு பாருங்க. அப்புறம் காரை வாங்கிடுது, பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லை, காரு புதுசாகவே நிற்கிது வீட்டு வாசலில். 3 வருஷம் ஆகிறதுக்கு 300 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. என்ன ஆச்சு? பெட்ரோல் விற்கிற விலையில் எங்கே சார் வண்டி ஓட்ட முடியுது? ஏன் சார் வாங்கினீங்க? அப்புறம் இல்லை, எங்கிட்டையும் கார் இருக்குன்னு காட்ட வேண்டாமா? இதில் ஒரு பெருமை. உனக்கு தேவை என்றால் பரலோகம் பெட்ரோல் போடுகிறதுக்கும் காசு கொடுக்கும், நிற்க வைக்கிறதுக்கும் இடம் கொடுக்கும், அதுக்கு போகிறதுக்கு 4 பேரையும் வீட்டில் கொடுக்கும். வீட்டிலையே 4 பேரில் 2 பேர் தான், 2 பேர் உட்காந்துக்கிட்டு எதுக்கு காரு? அதில் ரிவர்ஸ் வேறு எடுக்க தெரில. இவர் முன்னாடி உட்காந்துக்கிற அந்த அம்மா, இந்த பொழப்பு தேவையா அப்படின்னு கேட்க தோணுது. நான் கேட்க மாட்டேன். எதுக்கு இந்த ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதம் எதுக்கு? நிறைய பேருக்கு எதுக்கு ஆசீர்வாதம் தெரில. அப்படியே போட்டு ஒரு பச்சை கலரில் ஒரு கல் பதிச்சு
ஒரு அட்டிகை கழுத்தோடு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். வீட்டுக்காரன் சுரன்றது, எப்போ வாங்கி தருவீங்க, எப்போ வாங்கி தருவீங்க, எப்போ வாங்கி தருவீங்க, கல்யாண நாளுக்கு, பர்த்டேக்கு. அந்த ஆள் கடனை உடனே வாங்கி போட்டால் எங்கேயும் போடுறதில்ல, லாக்கருக்குள்ளே இருக்குது. ஏமா போடலையா? அவங்க போட்டால் கண்ணு வைக்கிறாங்க, போட்டுட்டு போனால் கடன் கேட்குறாங்க, போட்டுட்டு போனால் உனக்கு வாழ்க்கை வந்துடுச்சின்னு வயிறு எறிகிறாங்க. அப்புறம் ஏன் வாங்கின? ஆத்திர அவசரத்துக்கு உதவும். அந்த பணம் அந்த ஆள்கிட்ட இருந்தால் அப்போவே ஆத்திர அவசரத்துக்கு உதவி இருக்கும். வாங்கி பீரோவில் வச்சுட்டு தூக்கம் வேற வரமாட்டேங்குது. படுக்க போகும்போதெல்லாம் பீரோ பூட்டியாச்சா, லாக்கர் பூட்டியாச்சு, ஏன் உள்ள நகை இருக்குங்க. ஊருக்கு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. என்னாச்சு? நகையெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த நகையெல்லாம் போகும்போது ஊருக்கு கொண்டே போவோமா? வேறு வழி வச்சுட்டு போக முடியாது, எவனா திருடிட்டு வரேன். அதை தூக்கி ஹேண்ட்பேக்கில் போட்டு ஹேண்ட்பேக்கை கையில் மாட்டி, ஹேண்ட்பேக் இங்கேயே இருக்குது, இப்படியே எங்கே போனாலும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போனாலும் இப்படியே போகுது, டீ குடிக்க போனாலும் இப்படியே போகுது. அந்த திருடனுக்கு நல்லா தெரியுது இந்த அம்மா ஹேண்ட்பேக்கில் ஏதோ ஒன்று இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகை தேவையா? அப்புறம் ஆத்திர அவசரத்துக்கு உதவாதா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஆத்திர அவசரத்துக்கு நல்லா உதவுற. நகை உதவாது. இன்னைக்கு நிறைய பேர் எதை கேட்கறதுன்னு தெரியல. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறபடி அப்படிப்பட்டவனாவே தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு எது நல்ல பிரசங்கம்? இந்த வருடம் முடிவடைவதற்குள்ளாக திண்டுக்கல்லுக்கு ஹைவேஸ்க்கு பக்கத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு இடம் தருவார். ஆமென் சொல்லுங்க. இங்கேயும் 10 பேர் உட்காந்துருக்கு பாருங்க. இவ்வளவு செய்தி கேட்ட பிறகு ஆமென் வருது பாருங்க. இப்போ உங்க என்ன? அப்ப கர்த்தர்கிட்ட கேட்க கூடாதா? திருப்பியும் சொல்றேன், கேளுங்கள், கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே கேளுங்கள். அப்ப கீழானது கிடைக்காதா? வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அது அந்தந்த காலத்தில் தானா வரும். யாருக்கு ஆண்டவர் கொடுக்காம விட்டுருக்கிறாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. துன்மார்க்கனுக்கே அவ்வளோ காரியங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய நாமத்தில் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நீதிமான்களான நமக்கு தராமையா உயர போறாரு. இன்னைக்கு சபை ராங் பிரசங்கத்தில் இருக்கு. நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பிரசங்கத்தை விட்டு வெளியே வரணும். நீங்க படிக்க, இப்படி கொண்டு போய் பையனை ஸ்கூல்ல விடுறீங்க, டீச்சர் கேட்குறாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் பிரின்சிபால் டெஸ்ட் வைப்பாங்க, நீ என்னவா ஆக விரும்புகிற? அவன் சொல்கிறான், இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன். மறுநாள் பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட போகிறீங்க, போனால் சிமெண்ட்டு கலவையில் உட்காந்துருக்கான். எல்கேஜியில் சிமெண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க, என்ன அவனை சிமெண்ட்டில் மண்ணில் உட்கார வச்சுருக்கீங்க? அவன் தான் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னான்ல. நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ஜல்லி வைக்கிறது எப்படி, செங்கல் வைக்கிறது எப்படின்னு இப்போவே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அவனை பார்த்து என்ன சொல்வீங்க? அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய படிப்பை சொல்லுங்க, அவனே பின்னாடி தானாக இன்ஜினியர் ஆயிடுவான். இப்போ கல் வைக்கிற வேலை இல்லை. இப்போ அவனுக்கு என்ன தேவையோ, பாபா பிளாக் ஷீப்பா அல்லது ரைம்ஸா அல்லது டேபிள்ஸா, என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுங்க. பின்னாடி அவன் இன்ஜினியர் ஆகிறான். இந்த சொல்கிற அறிவு உங்களுக்கு இருக்குல்ல, அதே அறிவு ஸ்பிரிச்சுவலாக வரணும். சபைக்கு வாங்க, கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். உண்மை என்னங்கிறத சொல்லிக் கொடுங்க. நீங்க கார் வாங்குறது எப்படி, வீடு வாங்குவது எப்படி, அதுக்கு வேற என்ன, அதுக்கு ஷார்ட்கட் என்ன? ஷார்ட்கட் என்ன? அறிக்கை பண்ணுங்க. விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் உழைக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க 1000 சோத்திர பலி பண்ணுங்க, கர்த்தர் உங்க வீட்டில் சாம்பாரை கொண்டு வந்து கொட்டிடுவார். கொட்டுவாரா? 1000 சோத்திர பலி பண்ணுங்க, வைக்க வேண்டிய சுடுதண்ணியை வைங்க, போட வேண்டிய பருப்பை போடுங்க, அதில் போட வேண்டிய மஞ்சத்தூளை போடுங்க. முடிவில் சாம்பாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. சிலர் சொல்கிறான், நீ கேளு, கேட்டுக்கிட்டே இரு, கர்த்தர் கொடுப்பாரு. அதே உங்கள் பையன்கிட்டையும் சொல்லிடுங்க, இனிமேட்டு ஸ்கூலுக்கு போகாத, புக் எடுக்காத, எக்ஸாம் எழுதாத, நான் திண்டுக்கல்ல ஃபஸ்ட்டு வருவேன் சொல்லு, வந்துடுவேன். ஏன்னா அறிக்கை பண்ணா வருவேன். ஏன்னா என்ன பைத்தியக்காரனா இருக்க, படிக்க வேண்டாமா? அதே பைத்தியக்காரத்தனத்தை தான் இங்கேயும் கேட்குறேன். ஆவிக்குரிய விஷயத்தில் படிக்க வேண்டாமா? ஆவியில் வளர வேண்டாமா? கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்க வேண்டாமா? விசுவாசமா இருக்க வேண்டாமா? பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். அறிக்கை பண்ணா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம்னா எப்படி போக முடியும்? எப்படி படிக்காத ஒரு பையன் ஃபர்ஸ்ட் வருவாங்கிறது நீங்க சொல்ற சாட்சியா இருக்குமானால் அதே சாட்சி தான் இதற்கும் பொருந்தும்.
நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், பரலோகம் போவதற்கு நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற உபதேசம் பத்தாது. அல்லது உங்களை ஆன்லைனில் நிறைய பேர் வஞ்சிக்கிறார்கள். உங்களுக்கு சபையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சபையில் சொல்லி கொடுக்குற உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. பரலோகத்துக்கு போகிற உபதேசத்துக்கு பாருங்க. பணக்காரனாவது எப்படின்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தானாக வரும். உண்மையாக இருந்தால் தானாக வந்துட்டு போகுது. நீ ஒரு புறஜாதியார், இயேசுவை அறியாதவங்க உண்மையாக வியாபாரம் பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? ஆசீர்வதிக்கிறார் தானே. பொய்யா பண்ணி லஞ்சம் வாங்கினா மாட்டிக்கிறான் தானே. அது எப்படி மாற்றானோ மாட்டிக்கிறான்ல. புறஜாதியாருக்கே தெரிஞ்சிருக்குது உழைச்சா தான் மேலே வர முடியும்னு. அதே தான் கர்த்தர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிடிக்காதது இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். சும்மா உட்காந்துக்கிட்டு வெறும் ஜெபம் பண்ணா போதும்லாம் கிடையாது. செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே உங்களை வஞ்சிக்கிற உபதேசம் தலைவிரிச்சு ஆடுது. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரியிறான். நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த புல்பிட்டில் ஏற்றும் போது எல்லாரையும் ஏற்றாதிய. எல்லாரும் ஏற இடம் இது இல்லை. இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியானவரால் பேசப்படுகிற இடம். அவர்கள் மட்டும்தான் ஏறணும். விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் மட்டும்தான் உபதேசம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஃபோனை திறந்தாலே ஊழியக்காரங்க, ஃபோனை திறந்தாலே உபதேசம். எது சரி எது தப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யார் யாரோ என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க. பத்தாததுக்கு ஒரு பக்கம் ஹீப்ரு, ஒரு பக்கம் கிரீக்கு. நம்மக்கிட்ட வந்து சொல்லுது, ரபிமார் ஒருத்தர் எருசலேம்லேருந்து இப்படி சொல்கிறாரு, தமிழே தகராறு. இன்னும் தமிழ் பைபிளே மொத்தமாக முடிக்கல. அதுலேயுமே எந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு வேற தெரியாது. ஒன்று தெசலோனிக்கேயர்னா அன்றைக்கி தேடிட்டு சொல்கிறாங்க தெசலோனிக்கேயர் இல்லைன்னு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா தெசலோனிக்கேயர் இல்லைங்கிறாங்களேன்னு. பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு தெசலோனிக்கேயர் இல்லைன்னு. ஒரு ஆள்கிட்ட அவர் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. எங்கே வரிசையாக 12 சீஷர் பேர் சொல்லுங்கன்னா 1 யோவான் 2 யோவானுங்கிறாங்க. இன்னும் தமிழே தகராறில் இருக்கு. ஹீப்ருக்கு போயிட்டாங்க, கிரீக்குக்கு போயிட்டாங்க. அப்போ ஹீப்ரு கிரீக் படிக்கக்கூடாதா? படிங்க, முதல்ல தமிழை முடிச்சிருங்க. இதை உங்கள் அடிப்படை உபதேசத்தில் ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களுக்கு எது நல்ல உபதேசம் எது கெட்ட உபதேசம் தெரிய மாட்டேங்குது. யார் எது வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, உங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற பிரசங்கம், உங்கள் காதுக்கினிய பிரசங்கம். ஒன்று காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன், நல்லா கவனிங்க. காதுக்கினிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்போஸ்தலர்கள் பேசின போது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேசுகிற போது உபதேசம் நம்மளை திருத்தறதுக்கு தான் இருக்கு, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை. நம்மளை இங்கே யோசித்து பாருங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நாங்கள் வந்து அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், ஊழியத்தில் அப்படி நடந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு அடுத்த வேலையை பாருன்ட்டு. அவர் அப்படியே சொல்லிட்டாரு, சாத்தான் மின்னலை போல் விழுகிறத பார்த்தேன், நீ போய் அடுத்த வேலையை பாரு. என்னடா இவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு? உங்ககிட்ட கடினமாய் பேசுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை, எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகணும், அதுக்காகத்தான் பேசப்படுகிறது. சபை அப்படிப்பட்டதான இடம். அதனால் இந்த காதுக்கினிய பிரசங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, குத்துற பிரசங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் சபையில் கடினமாக பேசுகிறாங்களா, திருத்துறாங்களா, திருந்துங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் கடினமாக பேசினா கோபம் வந்துடுது உடனே. அது எப்படி? அந்த இடத்துல எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க தெரியுமா? பேசட்டும். என்ன இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நானும் பார்த்துட்டேங்க, இந்த ஏரியாவில் எல்லா சர்ச்சும் பார்த்துட்டேன், ஒன்று கூட சரியில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ சரியில்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். சபை பர்ஃபெக்டான இடம் இல்லை, பர்ஃபெக்ட் ஆக்குகிற இடம். இங்கே இருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு அரை வேக்காடு இருக்கும், ஒரு கால் வேக்காடு இருக்கும், ஒரு முக்கால் வேக்காடு இருக்கும், ஒரு தேறினது இருக்கும், 30 இருக்கும், 60 இருக்கும், 90 இருக்கும், 100 இருக்கும், எல்லாம் தான் உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு போனேன், எல்லாம் உடஞ்ச காருங்க, எல்லாமே ரிப்பேருக்கு வந்திருக்கு. என்னங்க மெக்கானிக் ஷெட்டு? மெக்கானிக் ஷெட்னா ரிப்பேர் ஆகி இருக்க வேண்டாமா? அது ஷோரூம். கார் அழகாக நிற்கணும்னா அது ஷோரூம். மெக்கானிக் ஷெப்பை திருத்துற இடம், ரிப்பேர் சரி பண்ணுற இடம்.
அதே மாதிரி சபை திருத்துற இடம். இது அழகாய் நிற்கிற ஷோரூம் இல்லை. நீங்கள் சபையை ஷோரூமாக மாற்றிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷோரூம் கார் மாதிரி தான் வரீங்க. அப்படியே அலங்காரம் பண்ணி பல 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 பலவென்று அப்படியே. அதில் வேறு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கான், அவன் சொல்லி கொடுத்தான்னு தெரில, புது சட்டையும் புது புடவையும் வாங்கினா முதல்ல சர்ச்சுக்கு தான் கட்டணும்னு. இது எந்த லேவிய ரகமத்தில் எங்கே வருதுன்னே தெரியல. புது புடவை வாங்கினவுடன் கட்டி கொண்டு ஆசாரியின் இடத்தில் கொண்டு வந்து காட்டவும், அவர் இளங்காலை ரத்தத்தை எடுத்து தெளிப்பார், அப்புறமா வீட்டுக்கு போங்கன்னு இருக்க. புது புடவையை கட்டிட்டு இங்கே வந்துடுறீங்க, புது சட்டையை போட்டு இங்கே வந்துடுறீங்க. சிலர்லாம் அந்த சகோதரர்மார்கள் செயின் வாங்கினோடனே மேல் பட்டனை திறந்துட்டு வருவார். அது வரைக்கும் மேல் பட்டன் போட்டு தான் வராரு. செயின் வாங்கின உடனே அந்த டாலரை போட்டு மேல் பட்டன் மட்டும் அன்னைக்கு மட்டும் போட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவரை யாராவது கேட்கணும், இந்த செயின் எங்கே வாங்கினீங்க, அதுக்கப்புறம் தான் பட்டனே போடுவார். எவனாவது கேட்டால் தான் திருப்தியே வரும். ஆராதனையில் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கேட்கணும், இந்த புடவை எங்கே வாங்கினீங்க, பச்சை கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இதைத்தான் நான் தேடினேன். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை ஜெயமாய் முடித்ததுக்காக சோத்திரம். ஒருத்தர் என்னை பார்த்து நல்லபடியாகி புடவை எங்கே, அப்போ தான் வீட்டுக்கு போகும்போது திருப்தியே வருது. சபைங்கிறது ஷோரூம் இல்லை, அழகழகாக வந்துட்டு போகிறதுக்கு. இது மெக்கானிக் ஷாப், ரெடி பண்ணுற இடம். இங்கே தட்டி கிட்டி சுத்தியில் போட்டு அடித்து டிங்கரிங் ஒர்க் பார்த்து உன்னை ரெடி பண்ணி அனுப்புகிற இடம் சர்ச்சு. உள்ளே வரும்போது நீங்கள் ஷோரூம் மாதிரி பார்க்கக்கூடாது. ஷோரூமுக்கு போகும்போது தான் பிரைஸ் லார்ட் உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, நீங்கள் என்ன சார் பார்க்க விரும்புகிறீங்க, அந்த மாதிரி சர்ச்சை எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் சர்ச்சை அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. நான் போனேன், என்ன அங்கே யாருமே வரவேற்கலை. என்னத்துக்கு இப்போ இங்கே இது பொருட்காட்சிக்கு வந்தீங்களா இல்லை சினிமாக்கு வந்தீங்களா உங்களை வரவேற்கிறதுக்கு? உங்களை எதுக்கு இங்கே கூப்பிட்ருக்குறோம்? ரிப்பேர் ஆகிறதுக்கு. நீங்கள் அங்கே போன உடனே ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், என்னை தயார்படுத்தும், பரலோகத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், உண்மை சந்திக்கிறவனாய் என்னை மாற்றும். அதுக்கு தான் சர்ச். ஒவ்வொரு வாரம் வந்துட்டு போகும்பொழுது கர்த்தர் என்னை இப்படி மாற்றினார், கர்த்தர் என்னை இப்படி திருத்தினார், கர்த்தர் என்னோடு கூட இப்படி பேசினார், கர்த்தர் என்னை கடிஞ்சு கொண்டார். அப்படி நீங்கள் உங்களை உருவாக்க விட்டு கொடுங்க. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. முதலாவது, வஞ்சிக்கிற காரியத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு கடைசி காலத்தில் 100க்கு 90 சபை வஞ்சிக்கிற உபதேசத்துக்கு போயிடுச்சு. செழிப்பு, கிரேஸு, பணம் ஆவது எப்படி, அப்படி உன்னை வசதியாக இருப்பது எப்படி, சந்தோஷமாக இருப்பது எப்படி, எல்லாம் பரலோகம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது அதல்ல, மறுமைக்குரிய பிரசங்கத்தை எதிர்பாருங்கள். அல்லேலூயா. 2வது காரியத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 2வது வசனம் சொல்லுது எச்சரிக்கையாக இருக்க சொல்லி. இது இப்போது மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போகிறோம், கவனிங்க. அடுத்த சில வருஷங்களில் நடக்க போகிற சம்பவம் எதை குறித்து அப்படின்னு சொன்னால், இப்போது இது வரைக்கும் நீங்கள் கேட்டது உள்ளே நடக்கிற அடையாளம். அடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது இப்போ வெளியே நடக்க போகிற அடையாளம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை பற்றி இயேசு சொல்லி இருக்கிறார், இது எந்த யுத்தத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2 வருஷத்தில் உங்களுக்கு பிரயோஜனப்படும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே நடக்கிறதான யுத்தம் இது. யாருக்கு விரோதமாய் நடக்கும்? 16வது வசனம் வாசி. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய யுத்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம். யார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவா? 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த நாடுகள் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடைசியாக எழும்பி வரும் அப்படின்னு இருக்கு. யாராவது ஆங்கில வேதாகமம் NKJV வெர்ஷன் கையில் வச்சுருக்கீங்களா? ஆங்கில வேதாகமம் NKJV வெர்ஷன் உங்கள்கிட்ட இருக்கா? 38:2 அப்படியே வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் தமிழில் வாசித்தவங்க இந்த நாடு வரப்போகிற நாடு எங்கிருந்து வரும்னு பைபிள் சொல்லுது. ஃபஸ்ட்டு அதை வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி இப்போ 2024 நடக்கிற வசனம் அங்கே இருக்குது. இவ்வளோ துல்லியமாக பைபிளில் இருக்குதான்னு இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் அப்படியா ஏதோ நேற்று இன்றைக்கி எழுதுன்னு நினச்சிட போகிறீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய். அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும்னா முதல்ல இஸ்ரவேலுங்கிற ஒரு நாடு இருக்கணும், அப்படி தானே? இஸ்ரவேல் நாடு இருக்கணும்ல. 1948க்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிடையாது? இஸ்ரவேல்னு ஒரு நாடே கிடையாது. 2000 வருஷமாக ஒரு நாடு கிடையாது. கிபி 70லேருந்து 1948 வரைக்கும் இஸ்ரவேல்னு ஒரு நாடே கிடையாது. அது முழுக்க முழுக்க வேற ஒருத்தர் கண்ட்ரோலில் இருந்து அவங்களுடைய எல்லையாக இருந்துச்சு. 1948 தான் இஸ்ரவேல்னு ஒரு நாடே இருக்குது. அப்படின்னா கடைசி நாட்களில் நடக்கணும்னா இப்போ இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா இது என்ன காலம்? கடைசி காலம். முதல் பார்ட் அதுவே பயங்கரமான மிராக்கிள். 1900 வருஷமாக இல்லாத ஒரு நாடு இப்போ வந்துருச்சு. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய். ரெண்டாவது, அதுக்கு விரோதமாக எழும்பி வரவங்க எங்கேருந்து வருவாங்க? 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடக்கு பக்கத்திலிருந்து எழும்பணும். இஸ்ரவேலுக்கு வடக்குன்னா நார்த்தன் சைட்லேருந்து நீ வருவ அப்படின்னு பைபிள் சொல்லுது. யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 38:2 NKJV இங்கிலீஷில் வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. Son of man, set to your face again, Gog, the land of Magog, the prince of ரோஷ், ROSH இருக்கா? தமிழில் அந்த வார்த்தை இருக்காது, அதுக்காக தான் இங்கிலீஷில் வாசிக்க சொன்னேன். மலையாள பைபிளில் இருக்குது, மராத்தியில் இருக்குது, மூல பாஷையில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. தமிழில் மட்டும் அந்த வார்த்தை இருக்காது. காரணம் என்னென்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ஜெகன்னா இங்கிலீஷில் ஜெகன் தான் எழுதணும், இந்த ஜெகனுக்கான அர்த்தத்தை எழுதக்கூடாது. தமிழில் டிரான்ஸ்லேஷனில் அந்த ரோஷுங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை எழுதிட்டாங்க. தலைமையான அதிபதி அப்படின்னு எழுதிட்டாங்க. முன்னின்று நடத்தக்கூடிய ஆள் யாருன்ற பேர் அங்கே இருக்கு. யாருன்னு இருக்கு? ரோஷ் அப்படின்னு இருக்கு. எங்கேருந்து வருவான்னு 39:2 சொல்லுது. வடக்கு பக்கத்தில் இருந்து வருவாங்க அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு வடக்கு பக்கத்தில் நீங்கள் இஸ்ரவேல் தேசம் மேலே ஒரு புள்ளி வச்சு அப்படியே நேராக வடக்கு பக்கம் கோடு போட்டிங்கன்னா அது நேராக போய் இப்போ இருக்கிற ரஷ்யா மேலே தான் நிற்கும். நாம் இங்கிலீஷில் தான் அதை ரஷ்யான்னு சொல்கிறோம், மலையாளத்தில் ரோஷேன்னு தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவில் ருஷே, அந்த ரோஷுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது, அதுக்கு பேர் ரூஷ். அதுதான் ரஷ்ய வார்த்தையிலே ருஷேன்னு தான் சொல்கிறாங்க. வடக்கு பக்கத்துலேருந்து நீ எழும்பி வருவாயின். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாங்கிற நாடு உருவானதே 1917-18 தான். அதுக்கு முன்னாடி அது ஜார் மன்னர் ஆட்சி. ரஷ்யாங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ருஷேங்கிற வார்த்தை இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் 1917-18 விளாடிமிர் லெனினுங்கிறவர் புரட்சி ஏற்படுத்தி USSRன்னு மாற்றினார், யூனியன் சோவியத் சோஷியலிக் ரிப்பப்ளிக்னு. அவர் கொண்டு வந்தது தான் அந்த வார்த்தை. இப்போ தான் நம்ம ரஷ்யான்னு இந்த 120 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே உள்ளது 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த வசனம் எழுதும் போது இஸ்ரவேல் தேசம் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லை, ரஷ்யாங்கிற தேசமே அப்போ இல்லை, அப்படி ஒரு பேர் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி நாட்களில் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதான் கடைசி காலத்தில் வர வேண்டிய யுத்தம்னு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேலும் வந்துடுச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரஷ்யாவும் வந்துடுச்சு. இப்போ இவங்க 2 பேருமே யுத்தத்தை 2 சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ரஷ்யா ஹமாஸ் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை ஆரம்பிச்சிருக்கு, அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 சண்டையும் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஜாயின் ஆக போகுது. இப்போ ஜாயின் ஆகிற இடத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. வர நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் எலெக்ஷன் இருக்குது. இது ஆகஸ்ட் முடியுது, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். இது முடித்த உடனே ஜனவரியில் ஜனாதிபதி எலெக்ஷன். அதுக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இந்த யுத்தத்துக்கான மிக முக்கியமான காரியங்கள் நடக்க போகுது.
பைபிள் சொன்ன எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் இப்பொழுது ஆரம்பிக்க போகுது. அதுலேயும் பர்டிகுலராக 2 இடத்துல இஸ்ரவேலில் எந்த இடத்துக்கு நீ அகைன்ஸ்டாக வருவேன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 38:8 என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய் இருக்கா அந்த இடத்துல. எசேக்கியேல் 38:8 பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து, நல்லா கவனிங்க, நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2-3 வருஷம் இந்த வார்த்தையில் இந்த மலைங்கிறது தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போறீங்க. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஏன் இந்த மலையை பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்துல டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்குது. டெம்பிள் மவுண்ட்டில் ஒரு மாஸ்க் இருக்குது, அல்லக்சான். அந்த மாஸ்க் எங்களுக்கு வேணும், அந்த இடம் எங்களுக்கு வேணும், மலை, அந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஹமாஸ் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. அந்த மலையை நான் தர மாட்டேன்னு சொல்லி இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த மலையில் தான் ஏற்கனவே சாலமோன் தேவாலயம், செருபாபேல் தேவாலயம், அங்கே தான் தாவீது ஓர்னான்கிட்ட காசு கொடுத்து வாங்கினது, அங்கே தான் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போனது, எல்லாம் அந்த மலை தான். ஸோ அந்த மலையில் தான் 3வது தேவாலயம் வரணும்னு அவங்க நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. அந்த மலை எங்களுக்கு வேணும்னு இவங்க கேட்குறாங்க. காரணம், இவங்களுடைய மாஸ்க் அந்த இடத்துல இருக்குது, அது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ அந்த மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இந்த மலையை இருக்கிற இடத்த அமாஸ் கையில் கொடுக்க சொல்லி ரஷ்யா சொல்லுது. ரஷ்யா மட்டும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட நாடுகள் சொல்கிறாங்க ஐநா சபையில், அந்த மலையை கொடுத்துருங்க, அது பாலஸ்தீனர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் சொல்லுது, இது எங்கள் பாரம்பரிய மலை, இந்த மலையில் தான் எங்கள் ஆலயம் இருந்துச்சு, இந்த மலையை நாங்கள் தரமாட்டோம். இப்போ சண்டை எந்த இடத்துக்கு நடக்குது? அந்த மலைக்கு தான் நடக்குது. இப்போ அந்த மலையை இஸ்ரவேல் கையிலேருந்து வாங்கி பாலஸ்தீன் கையில் கொடுக்கறதுக்கு தான் ரஷ்யா வரப்போகுது. அதுக்கு ரஷ்யா புறப்பட்டுடுச்சு. இந்த யுத்தத்தை தான் எசேக்கியேல் 38:39 வேதம் சொல்லுது. ஆனால் 38-39 சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மாஸ்க் இல்லை, அந்த இடத்துல பாலஸ்தீனர்கள் வசம் இல்லை, அந்த இடத்துல இஸ்ரவேலும் இல்லை, அந்த இடம் முழுக்க முழுக்க வேறொரு நாட்டின் கையில் இருந்துச்சு. இப்போ அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு புரியணும், இயேசு சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இருக்குல்ல, அந்த இடத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் 2004 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், இஸ்ரவேலில் இந்த 3வது தேவாலயத்துக்கான சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது தீர்க்க தரிசனம் பைபிளில் உள்ளது, நாங்கள் சொன்னதில்லை. இப்போ அது காரியம் நடைபெற ஆரம்பித்து விட்டது. இப்போ அதற்கான சண்டைகள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த சண்டை என்னவாய் போகும், எப்படி முடியும், அதையும் உங்களுக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா திருப்பி உங்கள்கிட்ட வர்றது எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. இந்த சண்டை அடுத்த காலங்களில் போன அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த சண்டை ஆரம்பிச்சிச்சு. அல்-அக்ஸா ஃப்ளட்டுன்னு பேர். ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இது ஒரு 10-15 நாளில் இந்த சண்டை முடிவுக்கு வந்துடும். ஆனால் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது, மலைக்கான சண்டை, இடத்துக்கான சண்டை, ஆலயத்துக்கான சண்டை, இது கடைசியில் ஆலயத்தில் போய் தான் முடியும், இப்போ முடியாதுன்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி சண்டை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் 11 மாதம் 10 மாதம் முடிஞ்சிருச்சு, 11வது மாதம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த யுத்தம் தான் அடுத்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செய்ய போகுது. மிக முக்கியமான 3ஆம் உலக யுத்தம் எசேக்கியேல் புஸ்தகம் 38-39 சொன்ன நியூக்ளியர் வார். அந்த நியூக்ளியர் வார் எசேக்கியேல் 39 இருக்குது. வேதம் சொன்னது எல்லாமே அதில் இருக்குது. இப்போ அந்த வாருக்கு நேராக தான் உலகம் போகிறது. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இனியும் 1-2 வருஷத்துக்குள்ள அல்லது வருகிற காலங்களில் எப்போ வேணாலும் இந்த சண்டையை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஒருபுறம் இஸ்ரேல் அது சார்ந்த நாடுகள், ஒரு பக்கம் ரஷ்யா அதை சார்ந்த நாடுகள். இப்போ ரஷ்யா கூட இருக்கிற ஈரான், இப்போ ரஷ்யா கூட இருக்கிற துருக்கி எல்லாம் எசேக்கியேல் 38 இருக்கும். அந்த இடத்துல அந்த பேர்லாம் இருக்கும். வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். எல்லாமே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். மிக துல்லியமாக இந்த யுத்தம் தான் ஆரம்பிக்க போகிறது. இந்த யுத்தம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த சில மாதங்களோ வருஷங்களோ, நான் சொல்கிறது 2026க்குள்ளாகவே இந்த யுத்தம் பெரிய யுத்தமாய் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாகி பெருசாக மாறும். 2030க்குள்ள மிகப்பெரிய 3ஆம் உலக யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிறது அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துருச்சு. இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் வருவார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பைபிளில் உள்ளது தான் சொல்கிறோம். 3வது தேவாலயம் கட்டுவதற்கு இஸ்ரவேலர்கள் வருவார்கள். அதுக்கு முந்தின அடையாளமாய் அவர்கள் முதல்ல ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டுவார்கள். ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும் இஸ்ரவேலில். நீங்கள் அதை காண்பீர்கள். அது ஒருவேளை வாட்ஸ்அப்லையோ அல்லது இன்டர்நெட்லையோ எப்படியோ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பலிபீடம் தான் நமக்கான கடைசி அடையாளம். அந்த பலிபீடம் கட்டுவதற்கு முன்பாக அங்கே நிற்கக்கூடிய மாஸ்கை அவர்கள் இடிப்பார்கள். இது வரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. போன வாரம் கூட மிக முக்கியமான மாஸ்க் அவங்க இடிச்சிட்டாங்க. கடைசியாக இந்த மாஸ்கில் கை வைப்பாங்க. விசுவாசிகள் நல்லா கவனிங்க. இந்த மாஸ்க் இடிக்கப்படுகிறதுக்கும் நமக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அது அவங்களுக்குள்ளதான சண்டை. நமக்கு ஒரு அடையாளம் தான். லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த எருசலேம் இருக்கிற மைய பகுதி தான், அந்த சென்டர் பாயிண்ட் தான் மலை. அந்த இடத்துல இருக்க மாஸ்க் அது நிற்கிற வரைக்கும் அந்த இடத்துல புறஜாதியார் உள்ளே வருவாங்க. அது இல்லைன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க. அது முழு கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறதுக்கான ஒரு அடையாளம். இப்போ நமக்கான அடையாளம் என்னென்னா, ஒருவேளை இஸ்ரவேல் அந்த மாஸ்கை கை வச்சு கீழே விழுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் காலம் முடிவுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. அதற்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் டெக்னாலஜி காலம், 5G காலம், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கோம், நாங்கள் பணப்பரிமாற்றம்லாம் ஆன்லைனில் பண்ணுறோம். டெக்னாலஜி என்ன வேணாலும் ஆகட்டும், எவ்வளோ டெவலப் ஆகட்டும், வேதத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போக போகிறதில்லை. 100% அப்படியே இன்னைக்கு வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டெக்னாலஜி ஒளிந்து போகும், அத்தனையும் மறைந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. ஆண்டவர் கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு இந்த வார்த்தையை லூக்கால கொடுத்து. அதுக்கப்புறம் எத்தனையோ டெக்னாலஜி மாறிடுச்சு. முதல்ல தோல் சுருளில் எழுதுனாங்க, பேப்பரில் எழுதுனாங்க, டிஜிட்டலி எழுதுறாங்க. எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிச்சு. மோடு தான் மாறி இருக்கு, ஆனால் எழுதின வார்த்தை இன்னும் மாறவே இல்லை. தோல் சுருளில் எழுதுனதும் சரி, கற்பலகைகளில் எழுதுனதும் சரி, பேப்பரில் எழுதுனதும் சரி, டிஜிட்டலில் எழுதுனதும் சரி, எழுதப்பட்ட வார்த்தை மாறவில்லை, மோடு தான் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எழுதுனது மாறும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஸோ ஆண்டவர் சொன்ன அத்தனையும் துல்லியமாக நடக்குது. இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். 24 புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அடையாளம் நடக்கும். நான் இவ்வளவு நேரம் சொன்னது அது நடக்கும்போது 28 சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இதெல்லாம் விழுறதையோ அந்த யுத்தத்தினுடைய மும்முரத்தையோ ரஷ்யா வருகிறதையோ நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாகி விட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் மீட்கிற காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, 2000 வருஷமாக இல்லாத ஒரு நாடு, 2000 வருஷமாக இல்லாத ஒரு இனம், 2000 வருஷமாக இல்லாத ஒரு மொழி, 3000 வருஷமாக இல்லாத ஒரு தேவாலயம் மீண்டும் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உருவாயிடுச்சு. கர்த்தர் சொன்ன இத்தனை வார்த்தைகளும் துல்லியமாய் நிறைவேறுமானால் இயேசு வருவேன் என்கிற வார்த்தையும் நிறைவேறும், அழைத்து கொண்டு போவேன் என்கிற வார்த்தையும் நிறைவேறும். அவர் சொன்னது 100% நடக்கும். இந்த டெக்னாலஜியெல்லாம் நமக்கு தான் மாற்றம்.
நம்ம பொறுத்த வரைக்கும் தான் மாறுது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எல்லாத்தையும் கணிச்சு தான் ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். சரி, ஆனால் இதில் உங்களுக்கும் எனக்கும் இது சம்பவிக்க போது நாம் இதை பார்க்கத்தான் போகிறோம். ஒருவேளை வருகை அதுக்குள்ளே சம்பவிச்சா ஓகே, சம்பவிக்காவிட்டால் நாம் அதை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க, மத்திய அந்த 24:6 திருப்பி வாசிங்க பாப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்படின்னா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னா என்ன அர்த்தம்? பயப்படாதீங்க அப்படின்றார் ஆண்டவர். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது யோசித்து பாருங்கள். நாங்கள் இதை பிரசங்கமாக தான் பண்ணுறோம். பிரசங்கமாக பண்ணும்போதே நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ரொம்ப பயமாக இருக்குது. என்னை பயமுறுத்துகிற பிரசங்கியாராகவே மாற்றி வச்சுட்டான். இப்போ என்னை வச்சு அவங்க இன்னும் ஒன்று தான் செய்யாமல் இருக்காங்க. என்ன செய்யாமல் இருக்காங்கன்னா, வீட்டில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீ சாப்பிட்றியா இல்லை ஜெகன் அங்கிள் மெசேஜ் போடட்டான்னு அவங்க கேட்கல. மற்றபடி என்னை எப்படி ஆக்கி வச்சுருக்கான்னா, பயமுறுத்துகிற பிரசங்கியாராகவே மாற்றிட்டான். அன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் ஒரு அப்லோட் பண்ணுறோம் மெசேஜ், அது 9:30 மணிக்கு வரும். சரி, நானும் உட்காந்து 9:30க்கு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டே வராரு. அந்த கமெண்ட்டில் அவர் போடுறாரு, ஆண்டவா இந்த ஆள் இன்றைக்காவது நல்லபடியாக பேசட்டும் ஆண்டவா அப்படின்னு போடுறாரு. என்ன அவன் எப்படி ஆக்கியிருக்கானா, நான் என்னவோ டெரராக சொல்கிற மாதிரியும், நாங்கள் இந்த வேதத்தில் உள்ளதை தான் சொல்கிறோம், பைபிளில் உள்ள சம்பவத்தை சொல்கிறோம், அதுக்கு ஒத்து நடக்கிற சம்பவத்தை எடுத்து காட்டுறோம். இப்படி ஆண்டவர் சொன்னார், இப்படி நடக்குது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் தான் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுற நாங்களே இவ்வளோ பயப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால், இதை எழுதினவர்கிட்ட என்ன சொல்கிறது? அவர் தான் இதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார், இதெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ சம்பவிக்க போகிற காரியத்தை பற்றி சொல்கிறதே பயமாக இருக்குது. நடக்கும்போது, அவைகள் சம்பவிக்கும் போது, அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது? அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இது ஒரு அடையாளம், யுத்தங்களை பார்க்க போகிறீங்க, அந்த யுத்தம் எப்படி இருக்கும், உலகம் முழுக்க வரப்போகுது, 3ஆம் உலக யுத்தம் சம்பவிக்க போகுது, எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் பயப்படாதீங்கன்றாரு. அப்படி எப்படி பயப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் வரப்போவது நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எதுவும் தேவ ஜனங்களை பாதிக்காதபடி பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது எப்படி நடக்கும்? உலகமே 3ஆம் உலக யுத்தம் நடக்கும்போது நம்மளை பாதுகாப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், பூமி முழுக்க 185 நாட்டுக்கு கொரோனா வந்தபோது உங்களுக்கும் எனக்கும் வராமல் பாதுகாக்க அவரால் முடியுமானால் இதையும் செய்ய அவரால் முடியும். கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்தபோது, இங்கிலாந்தினுடைய பிரதமர் வீட்டுக்குள்ள கொரோனா போச்சு, ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு கொரோனா வந்துச்சு, ரஷ்யா நாட்டு அதிபருடைய மருத்துவ பாதுகாப்பாளர் அவருக்கு கொரோனா வந்துச்சு. இத்தனை பேர் வீட்டுக்குள்ள கொரோனா நுழைந்த போது நம்ம வீட்டுக்குள்ள நுழையாம ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டாரு, அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? நான் மாஸ்க் போட்டேன். உங்களுக்கு இன்னும் உண்மை தெரியல, நீங்க போட்ட மாஸ்க் கொரோனாவை தடுக்காது. இப்பவும் சொல்றேன், உண்மையை சொல்லணும்னா கொரோனாவை தடுக்கிற மாஸ்க் ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாஸ்கோட விலையே ரொம்ப அதிகம், அந்த கொரோனாவை தடுக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பயத்தை கொடுத்தாமல் இருக்க உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க, மாஸ்க் போட்டால் கொரோனா வராது. அந்த மாஸ்க்கு கொரோனா வராதுன்னு மாஸ்க்குக்கே தெரியும் வரும்னு. ரெண்டாவது, நாம் மாஸ்க் போட்ட விதம் உலகத்திலே யாரும் போடாத விதம். பல பேருக்கு மாஸ்க் தாடியாக தான் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு மாஸ்க்கு. போலீஸை பார்த்தவொடனே எடுத்துகிட்டு மேலே விடுவாங்க. நம்மளை மாதிரி இந்த மாஸ்கை யூஸ் பண்ணாலும் உலகத்தில் எவனும் இல்லை. இப்படி எடுத்து விழுத்துக்கிறது, அவரை பார்த்தவொடனே தூக்கி, ஏன்னா மூச்சு முட்டுது, சைனஸு போடவும் முடியாது, அப்படி போலீஸ் பார்த்தவொடனே தூக்கி விடுறது. அதுலேயும் இந்த சாப்பிடும் போதெல்லாம் மாஸ்க் படுற பாட்டை நீங்கள் பார்க்கணுமே, அப்படி இழுத்து விட்டு மாஸ்க்கை குடிச்சிட்டு மாஸ்கில் தொடச்சவனாக இருக்கான், தூக்கி மேலே விட்டுக்கிறது. அந்த மாஸ்க் கொரோனாவில் நம்மளை காப்பாற்றுச்சு நீங்கள் நம்புனீங்கன்னா ரொம்ப தப்பு. இப்போவும் சொல்கிறேன், மாஸ்க் அல்ல, வேற எதுவும் இல்லை, கர்த்தர் ஒருவரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுறாரு,
கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் உங்கள் வீட்டுக்குள்ளும் என் வீட்டுக்குள்ளும் அதை வராமல் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பவும் சொல்கிற சங்கீதம் தான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் எல்லாம் சொல்வீங்களே. நான் ஒரு சங்கீதம் சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம சொல்லுவோம், பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருவில் நடமாடும். இந்த பகலில் பறக்கிற அம்புனா என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வரப்போகிற மிசைல் ராக்கெட்டு பகலில் பறக்குது பாருங்க, காசாவில் பறக்குது. எல்லாம் அம்பு விட்டு, அன்றைக்கி அம்பு வில்லில் வச்சு விடுவாங்கல்ல, இன்றைக்கி வில்லுக்கு பதிலாக வேற ஒன்று வச்சுருக்கான், அதிலிருந்து விடுறான். அன்றைக்கி அம்பு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும், இப்போ ராக்கெட்டு கண்டம் விட்டு கண்டம் போகுது. அதான் வில்லோடைய மாடர்ன் வேர்ஷன் தான் இப்போ நீங்கள் விடுற மிசைல். பகலில் பறக்கும் அம்பிற்கும் வரப்போகிற மிசைலுக்கும் இரவில் நடமாடும் வரப்போகிறதான வைரஸ், கொரோனா விட மோசமானதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மங்கி பாக்ஸ் வந்திருக்கு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் WHO, எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அதை தாண்டி வேற ஒன்று வருதாமா, 20 மடங்கு சக்தி வாய்ந்ததான் கொரோனாவை விட. நான் சொன்ன தானே பயமுறுத்துறம்பிங்க, இப்போ WHO சொல்லுது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிவியில் சொல்கிறாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மங்கி பாக்ஸ்க்கு. அதை விட மோசமான ஒன்று வருது கொரோனாவை விட, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், அந்த மிசைலை விட, கொள்ளை நோயை விட, எகிப்தின் மேல் வந்த வாதையை விட மேலான ஒருவர் என் வீட்டு வாசலில் இருக்கிறார். அவர் அதை அணுக விட மாட்டார். அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு. இயேசுய கலங்காதபடி என்னன்னா, நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும், அவ்வளவுதான். நீங்க பயந்தீங்கன்னா ஐயோ வந்துருமேனா வரும். ஏன்னா அந்த பயத்தை யூஸ் பண்ணி பிசாசு கொண்டாந்துருவான். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? இப்போ கூட மனசில் வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான வியாதிகளும் ஆயிரக்கணக்கான காரியங்களும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டான ஊருக்குள்ளெல்லாம் இல்லை. தி பெஸ்ட்டு காத்திருக்கிற நாட்டுக்குள்ளே வாழலை, பயங்கரமான சுத்தமான தண்ணி இருக்கிற நாட்டுக்குள்ளேயும் வாழலை, த பெஸ்ட்டு குவாலிட்டி விற்கிற ஃபுட் இருக்கிற நாட்டிலையும் வாழலை. இங்கே எல்லாமே பொல்யூட்டட் தான். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் எதுவும் அணுகாதபடி இப்போவே வச்சிருக்காரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம், இதுவே பெரிய பாதுகாப்பு. நீங்கள் எடுத்து 2 வீலரில் போயிட்டு வந்து சும்மா கை வச்சு பாருங்க, கருப்பாக நம்ம உடம்பு வந்துடும், அவ்வளோ டஸ்ட் இருக்கு. ஆனால் இந்த டஸ்ட்டுக்கு நடுவில் கர்த்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படணும்? வரதான் செய்யும். அந்த லூக்கா 21:26 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த நிலைமையில் தான் இப்ப பூமி இருக்கு. ஒரு பக்கம் கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டாங்க, ஒரு பக்கம் யுத்தம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி, உலகம் முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு, ஒரு பக்கம் எல்லா பக்கத்திலும் வேலையை விட்டு தூக்குறான். நேற்று மட்டுமே மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஆப்பிள்ல இருந்து நிறைய கம்பெனில இருந்து லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால் மனுஷனோட இருதயம் சோர்ந்து போகும். இன்னைக்கு தான் நடக்குது. நம்மளை அறியாமலேயே ஒரு சோர்வு, எங்க போனாலும் ஒரு விதமான பலகீனமான காரியங்கள், கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், விலைவாசி. உங்களுக்கே தெரியும் அரிசி எந்த அளவுக்கு ஏறி போய் உட்காந்துருக்கு. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, அரிசி ஒரு மூட்டை 1500 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் கேட்டால் அதை விட கொடுமை, பர்மாவில் கேட்டால் அதை விட கொடுமை. இதோ இப்போ போனால் ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு. எல்லாரும் சொல்கிறான், அத்தனை பேரும் என்னமோ நடக்குதுங்கிறான். பூமியின் மேல் நடக்கிற ஆபத்துக்கு இருதயம் சோர்ந்து தான் போகும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், சம்பாத்தியத்தை போச்சுன்னா என்ன ஆகும்? நான் எனக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும்? நல்ல வேலை இருக்கு, வேலை இல்லாட்டி என்ன ஆகும்? இதெல்லாம் இல்லாவிட்டாலும்
ஒரு சூழ்நிலை அப்படி வந்தாலும் உங்களை என்னையும் போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் கொரோனா. கொரோனாவில் எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் சூசைட் பண்ணி செத்துட்டான். காரணம் என்னென்னா, எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் மாதாந்திர சம்பளம் தான், அதுவும் லாக்டவுன் போட்டாச்சு, மூடியாச்சு, கையில் சம்பளத்துக்கு வழியே இல்லை. நான் என்ன வச்சு சாட்சி சொல்கிறேன், வேறு யாரை வச்சியும் இல்லை, என்ன வச்சு சொல்கிறேன். எனக்கு இப்போ பாஸ்டர் கூப்பிட்டாங்க, இங்கே வந்திருக்கிறேன். இந்த மாதிரி என்னை எங்கேயாவது கூப்பிட்டா தான் எனக்கு சர்ச் மீட்டிங். எனக்குன்னு சொந்தமாக சபை கிடையாது, நானே ஒரு சபையில் மெம்பராக இருக்கிற ஆள். எனக்கு எதுவுமே கிடையாது. மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் எனக்கு ஆஃபரிங், மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் ஆஃபரிங். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா எல்லா வாரமும் எனக்கு மீட்டிங் உண்டு. ஸோ எனக்கு கடனும் கிடையாது, ஒரு பைசா கர்த்தருடைய கடனும் கிடையாது. எனக்குள்ள ஒரு பெருமையும் இருந்துச்சு. எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போகிறோம், ஆஃபரிங் கிடைக்குது, அதுக்குள்ளே குடும்பத்தை நடத்துகிறோம். ஒரு இஎம்ஐ கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் வீட்டு வாடகை மட்டும்தான். சரி, நம்ம ஒரு வருஷத்துக்கு மீட்டிங் இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு திடீர்னு மார்ச் மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன், செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன், 6 மாதம் எல்லா மீட்டிங்கும் கேன்சல், அத்தனை மீட்டிங்கும் கேன்சல். அடுத்த மாதம் வாடகை கட்டணும், என்ன செய்வோம்? 6 மாதம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வாரம் ஓடும் போது கையில் ஆஃபரிங் வருதுன்னு தைரியமாக இருந்தேன். அந்த 6 மாதம் ஆஃபரிங் கிடையாது. ஆனால் எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சி துண்டும் அப்பமும் வந்தது போல எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது. நான் முன்ன பின்ன பார்க்காதவங்க, நான் எந்த மீட்டிங்க்கும் போகாதவங்க, என்னை கண்டது கூட இல்லை, எங்கேயோ யார் மூலமோ கேள்விப்பட்டு காலையும் மாலையும் எனக்கு ஆஃபரிங் அனுப்பின எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் 6 மாதம் என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுறதுனால பிழைக்கல, என்னால் பிழைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ நினச்சிக்காத உன் ஊழியத்தினால தான் நீ வாழ்கிறேன்னு. உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடவும் என்னால் முடியும். அந்த கொரோனாவில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் பலன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதில் நான் செய்ய வேண்டியது என் வேலை, அதை நான் செய்யணும். ஆனால் போஷிக்கிறது கர்த்தர். 6 மாதம் அப்படியே ஆனவுடனே நல்லாவும் இருந்துச்சு. சரி, இப்படியே இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஓட வேண்டாமே. ஆண்டவர் சொன்னார், தம்பி கேரி தாற்றங்கிற தண்ணி வற்றி போயிரும்பா, எழுந்துச்சு சாரபாத் விதவின் வீட்டுக்கு போயிரு. நீ இப்படியே விட்டா காக்காவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம் டெய்லி ஆஃபரிங்கை எதிர்பார்க்க தொடங்கிட்டோம். ஆண்டவர் சொன்னார், போதும், எழுந்திரிச்சு கிளம்பு. ஆண்டவர் உட்கார வச்சும் சாப்பாடு போடுவார், நடக்க வச்சும் சாப்பாடு போடுவார். எனக்கு ஆண்டவர் கொரோனாவில் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு தேவையான காக்காவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே கேரி தாற்றங்கரையில் தண்ணி வச்சுருக்கேன். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு நாள் தண்ணியும் வற்றி போகும். உனக்கு ஒரு விதவை வீட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அங்கே போ. அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் இருக்கும். ஒரு நாள் வரும், விதவை வீடு கூட இருக்காது, நீ வனாந்தரத்தில் போய் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அங்கே விதவை வீடும் இருக்காது, காக்கவும் பறக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் தருவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். உன்னை போஷிக்கிறது நான் தான், காக்காவும் இல்லை, சாரிபாத் விதையும் இல்லை, தூதனும் இல்லை, கர்த்தர் போஷிக்கிறார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன், வருகிற காலங்கள் கொடிதாய் இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பல லாக்டவுன்ஸ் கேள்விப்படுவோம். பல நேரங்களில் வெளியே பகலில் வர முடியாத சிச்சுவேஷன் வரும். யுத்தங்கள் உச்சத்துக்கு போகும். அரசாங்கமே சொல்லும், 1 மணி நேரம் தான் இருக்கும், வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், இவைகளுக்கு நடுவில் என்னை போஷிக்க ஒருவர் மேலே இருக்கிறார். உலகத்துக்கே அடைக்கப்பட்டாலும் எனக்கு வானத்தை திறக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் முடியுமா? முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, பயப்படாதீங்க, இன்னொருத்தையும் பயமுறுத்தாதீங்க. இப்படிலாம் நடக்குதாமா, வரப்போதாமா, அழிய போதாமா, அவங்களுக்கு தான் அது. உங்களுக்கு எனக்கும் ராஜா வேற, உங்களுக்கு எனக்கும் போஷிக்கிறவர் வேற. அவங்க அரசாங்கத்தில் பஞ்சம் வரும், நம்ம அரசாங்கத்தில் பஞ்சம் வரவே வராது. அவங்க அரசாங்கத்தில் ராஜா மாறுவார், நம்ம அரசாங்கத்தில் ராஜா மாறவே மாட்டார். அவங்க அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரும், நம்ம அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரவே வராது. ஏன்னா நம்ம ராஜா நித்திய ராஜா. நீங்கள் ராஜாவை சந்தேகப்பட்டால் தான் கஷ்டம், சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நடத்துகிறார், இனியும் நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
உங்ககிட்ட இருக்கிறது உங்களை போஷிக்கும் பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் வேண்டாம், கர்த்தர் மேலே வச்சுக்கோங்க. கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, நகை இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்துச்சு, டெபிட் கார்டு இருந்துச்சு, பேங்க்கில் பணம் இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு பெட் இல்லை. கொரோனாவில் ஒரே ஒரு பெட் இல்லை, ஐசியூவில் பெட் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரன் 20 லட்ச ரூபா காரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் போட்டு டோரை திறந்துட்டு சீட்டை சாய்ச்சிட்டு படுத்து கிடந்தாங்க. சிலிண்டரை வெளியே கொண்டு வந்து போட்டு வாயில் போட்டு வச்சுருந்தாங்க. கேட்டால் உள்ள பெட் இல்லைன்னாங்க. உங்கள் பணம் எதுவும் எந்த இடத்திலும் உதவாது என்பதற்கு பெரிய அடையாளமே கொரோனா தான். அதற்கு நடுவிலேயே கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை காட்டியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை கண்மலை மேலே மட்டும்தான் இருக்கணும், வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. இனி வருகிற காலங்கள் கொடிதுதான், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கடைசியாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எதுக்கு தெரியுமா? கவனிங்க, அடுத்து வருகிற காலங்களில் இது சபைக்குள்ளே வரக்கூடியதான மிக முக்கியமான அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இவங்க எழும்புறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. சபைக்குள்ள இருக்கிறவங்கள வஞ்சிக்கிற காரியம் நடக்க போகுது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண போற மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னு இயேசு சொல்றாரு. வசனம் தெளிவாக சொல்லுது, கூடுமானால் பெரிய அற்புத அடையாளங்களையும் அவர்கள் செய்வார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் ஏமாறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புத அடையாளம். அற்புத அடையாளம்னா உடனே அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அதிசயம் நடக்குது, அங்கே அற்புதம் செய்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது யாருக்குங்கிறது தான் முக்கியம். விசுவாசிக்கு எதுக்கு அற்புத அடையாளம்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் விசுவாசிக்கு அற்புத அடையாளம் தேவையில்லையா? விசுவாசி அற்புத அடையாளங்களை வாங்குகிறவர்கள் அல்ல, விசுவாசி அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. சபைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இயேசுக்குள்ளே வந்து 20 வருஷம் ஆச்சு. விசுவாசின்னு பேர். இதில் வேற பெருமையாக சொல்கிறோம், நான் 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, நான்லாம் அந்த காலத்து விசுவாசி, பாஸ்டர் முதல்ல சர்ச்சுக்கு கடக்கால் போடும் போதே நான் விசுவாசி. விசுவாசி தான். விசுவாசம் எங்க? உங்கள் மூலமாக நடக்கிற அடையாளங்கள் எங்க? இன்றைக்கி விசுவாசி எப்படி இருக்குது? அங்கே ஒரு அடையாளம் நடக்குதா உடனே ஓடுது, இங்கே ஒரு அடையாளமா அங்கே ஓடுறாங்க. அங்கே போய் அவர் அற்புதத்தை செய்கிறார், இவர் அந்த மீட்டிங்க்கு போனால் ஏன் போவிய? ஏன் போவீங்க? ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்துகிறார். எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்தும் போது விசுவாசிக்கு அங்கே என்ன வேலை? விசுவாசி அங்கே போகுதுன்னா ஒரே ரீசனாக தான் இருக்கணும். ஒரு புது விசுவாசியை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் போங்க, அவங்க ரட்சிப்புக்குள்ளே அவங்க வருவாங்கன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. விசுவாசி ஏன் போய் அங்கே உட்காருவியா எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்கில்? எவாஞ்சலிஸ்ட் யாருக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க? இயேசுவை அறியாதவர்களுக்கு. அவங்க நடத்தட்டும். ஒருவேளை நீங்கள் போகிறீங்களா, ஒரு புது விசுவாசியை கூட்டிகிட்டு போங்க, தப்பே கிடையாது. விசுவாசியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஆளுக்கு முதலாளாக போய் முன்னாடி உக்காந்துக்கிறது. அங்கே உக்காந்துக்கிட்டு எப்படியாவது என் பேர் சொல்லி அவர் கூப்பிடணும். ஏன் உன் பேர் உங்களுக்கு தெரியாதா? அவர் கூப்பிட்ட பிறகு தான் அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா? இதில் என்ன சொல்றது? ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். மல்லிகா, யார் அந்த மல்லிகா? கூட்டம் முடியும் போது 10 மல்லிகை நிற்கிது. நான் ஒரு இடத்துல வாலண்டியராக ஒர்க் பண்ணேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் மேடையிலேருந்து கூப்பிட்டுட்டார், விஜயா, யார் அந்த விஜயா அப்படின்ட்டார். நாங்கள் தான் எழுதணும் வரவங்களோட லிஸ்ட்டெல்லாம். பார்த்தா ஒரு 7-8 விஜயா வந்து நிற்கிது. ஐயா என்ன அவர் கூப்பிட்டாரியா, ஐயா என்ன அவர் கூப்பிட்டாரியான்னு. நான் கேட்டேன், யாரை கூப்பிட்டாருன்னு சொன்னாரா? ஏன்னா 7 விஜயா நிற்கிது. உடனே ஒரு அம்மா என்ன கேட்டுச்சு, ஐயா அவர் என்னையா கூப்பிட்டாருன்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, இனிமேட்டு கூப்பிடும் போது இனிஷியலோடு கூப்பிட சொல்லுங்க. எல்லா விஜயாவும் இருக்குல்ல, கூப்பிடும் போது கேஆர் விஜயா அப்படின்னா அது வந்துட்டு நிற்க போகுது.
வேலை முடிஞ்சிச்சு தானே. கூப்பிடும் போது நான் அப்படி தான் கூப்பிட்றாங்க. இப்போ உங்களுக்கும் அதில் ஒரே சந்தோஷம் என்ன, அந்த பேர் கூப்பிட்றதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது? அங்கே போய் உட்காந்துருக்கிய, அங்கே ஒரு அற்புதம் நடக்குமா? அதிசயம். நான் சொல்கிறேன், அற்புத அடையாளங்கள் உங்கள் வீட்டிலேயே நடக்கும். நீங்கள் முழங்கால் போட்டால் உங்கள் மூலமாக செய்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர்கள் சொல்லுகிற கிறிஸ்துவும் நீங்கள் சொல்லுகிற கிறிஸ்துவும் ஒரே கிறிஸ்து. அப்புறம் ஏன் நடக்கலை? உங்கள் விசுவாசமே எப்படி தெரியுமா? அங்கே போனால் தான் நடக்கும், இங்கே போனால் தான் நடக்கும். அதனால் என்ன ஆகுது? ரெண்டாவது பிரச்சனை தெரியுமா? கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளத்தனமாக அற்புத அடையாளங்கள் செய்கிறவங்க உங்களை ஏமாற்றிடுறாங்க. நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். தேவன் மட்டும்தான் அற்புதம் செய்யணும்னு பைபிளில் இல்லை, பிசாசும் அற்புதம் செய்யும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 16-13 வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப பிசாசு என்ன செய்யும்? அற்புதம் செய்யும். தேவ மனுஷனும் அற்புதத்தை செய்வார். அப்போ ஒரு ஆள் அற்புதம் செய்கிறாருன்னா அது கர்த்தர் செய்கிற அற்புதமா பிசாசு செய்கிற அற்புதமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதை தெரிகிற அளவு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்க, உங்கள் சபையில் தரித்திருங்கள். கர்த்தர் இங்கேயே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவங்கவுங்க சர்ச்சில் இருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? வெரி சிம்பிள். இப்போ தேவனால் அற்புதம் செய்கிறது இயேசுவா இருந்தாலும் அவர் பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். தேவனால் அற்புதம் செய்கிறவன் மகிமையை தேவனுக்கு செலுத்துவான். அந்த மகிமை யாருக்கு செலுத்துவாங்க? தனக்கென்று. பிசாசினால் அற்புதம் செய்கிறவன் அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்வான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லித்தரேன், நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் வெளிநாட்டிலேருந்து வந்தார். இந்தியாவில் ஒரு சிட்டியில் அவர் ஒரு அற்புதம் செஞ்சார். அது டிவிலெலாம் கூட வந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து சொன்னார், இது திராட்சை ரசமாக மாறப்போகுது. இப்போ இயேசு செஞ்ச மாதிரியே நான் இதை என்ன மாற்ற போகிறேன்? திராட்சை ரசமாக மாற்ற போகிறேன். கையை வச்சு ஜெபம் பண்ணார். தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு. ஒருத்தரை கூப்பிட்டாரு, குடிக்க சொன்னார். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். திராட்சை ரசமாக மாறிடுச்சின்னு சொன்னார் அவர். சரியா? ஆனால் மாறினது கண்ணுக்கு தெரியல, குடித்த ஆளும் நம்ம ஆளான்னு தெரியல. சரி, அது அவங்க சொன்னது உண்மையானே இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி, இவர் ஏன் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினார்? எதுக்காக இவர் மாற்றினார்? அன்னைக்கு இயேசு ஏன் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார்? கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது, அதனால் மாற்றி கொடுத்தாரு. இப்போ இவர் ஏன் மாற்றினார்? அவருக்கு என்கிட்ட வல்லமை இருக்குது, நான் ஜெபம் பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு. அவருக்கு இருக்கிறதான கிஃப்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதை செஞ்சு காட்டினார். அதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸ். இயேசு செய்ததுக்கு பேர் மிராக்கல். இது மேஜிக். இது மிராக்கல் இல்லை, மேஜிக். இது பெர்ஃபார்மன்ஸ். பல நேரங்களிலே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீர்கள், பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீங்க. அங்கே போய் நடக்கிற அற்புதத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து மிராக்கல் செய்யக்கூடிய காட். நீங்கள் மிராக்கலுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மிராக்கல் வீட்டுக்கு வரும். நீங்கள் முழங்கால் போட்டால் உங்கள் வீட்டில் நடக்கும், உங்கள் சபைக்குள்ளே நடக்கும். நீங்களே விசுவாசத்தில் என்ன சொல்லிட்டீங்கன்னா, அங்கே போகிறோம், அங்கே போனால் நடக்கும், இங்கே போனால் நடக்கும், எங்கே போனாலும் நடக்கும். அது ஏன் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது? ஏன் உங்கள் சர்ச்சில் நடக்கக்கூடாது? அப்படி நீங்கள் போகும்போது அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட மாட்டிக்கிறீங்க, கள்ள கிறிஸ்துக்கிட்ட மாட்டிக்கிறீங்க. நீங்கள் அற்புதத்தை வச்சு உங்களை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது என்ன? அவர் எப்படிப்பட்ட அற்புதம்லாம் செஞ்சார்? அற்புதம் செஞ்சார், ஆனால் தேவனுக்குள்ளேருந்து செஞ்சாரா? அவர் தேவ மனுஷனா? அவர் கனி வெளிப்படுதா? அதானே முக்கியம். அற்புதம் ரெண்டாவது, ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அநேகர் அந்த மாதிரி கள்ளத்தனமான ஊழியக்காரங்கிட்ட மாட்டிக்கிறீங்க. போய் அதான் ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும்
வஞ்சிக்கத்தக்கதாக. பாருங்க, நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா மிஷினரிகள் இருக்கிறாங்க. இங்கே நாம் கேட்கவே முடியாத எத்தனையோ அற்புதத்தை அவங்க காட்டுக்குள்ளே சர்வ சாதாரணமாக நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. மிருகங்கள் அடித்தவங்களை சுகமாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே காட்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டலே கிடையாது. எத்தனையோ மரித்தவங்கள உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாங்க. அவரெல்லாம் பெரிய மேடை போட்டெல்லாம் அதை செய்யலை. அதை கொண்டு போய் சீடியாக போட்டு ஊர் ஊராக ஏற்றலை. யூடியூப்பில் அவரை பேச வச்சு, இவரை பாருங்கள், இவர் நான் சுகமாக்கினவர்னு சொல்லலை. அவங்க மிஷினரி என்ன பண்ணுறாரு, சுகமாக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு, சபைகளை ஸ்தாபிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவனுடைய நோக்கம் அவன் பெருகுவதல்ல, அவனுடைய நோக்கம் கர்த்தர் பெருகுவது, நான் செருகுவது. இன்னைக்கு கடைசி காலத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க. நீங்கள் போய் ஓடி அந்த ஆளை, அதுவும் இந்த கடைசி காலம் எப்படி இருக்குது தெரியுமா? பயங்கர மோசம். நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 மணி நேரத்தில் ஊர் விட்டு போயிடுவேன் நான். நீங்கள் கண்ண மூடி கண்ண திறக்கத்தில் காண போயிடுவேன். நீங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக ஊழியக்காரனை உயர்த்துற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ ஊழியக்காரங்கிறவன் உங்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனை அல்லாமல் அவன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கல்ல, நான் இங்கே வந்திருக்கேன்ல, சென்னையிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு போர்டு வழிகாட்டுச்சு. போர்டு என்ன செஞ்சிச்சு, அங்கே திருச்சி வந்த உடனே நீ ரைட்டில் இப்படி எடுத்து திண்டுக்கல் போணுச்சு. திண்டுக்கல் வரும்போது இந்த இடத்துக்கு உள்ளே வரத்துக்கு போர்டு வழிகாட்டுது. அந்த போர்டுக்கு ஈக்குவலானவன் தான் ஊழியக்காரன். நாங்கள் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு பரலோகத்திற்கு வழிகாட்டுகிறவர்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் என்னைக்காவது இங்கே வருவதற்கு வழிகாட்டின போர்டுக்கு அங்கே நின்று குடும்பமாக கைத்தட்டி ஒரு பூச்செண்டு கையில் கொடுத்து நாம் எழுந்திரிச்சு நின்று வரவேற்போம்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ஒரு மரியாதை, சும்மா வந்துட்டீங்க, ஒரு கனப்படுத்துறது, ஒரு மண்ணாங்கட்டிக்கும் இங்கே மரியாதை தேவையே கிடையாது. இது கர்த்தரால் வரக்கூடிய மரியாதை. கர்த்தர் ஊழியக்காரனை கனப்படுத்தினா போதும், வேற எவனும் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. அது நம்ம பாரம்பரியம். நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துறீங்களா, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் அவனை பண்ணுற பெரிய கனம். ஏன்னா அவனை சுற்றி அவ்வளோ ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஹீரோ வர்ஷிப். ஒரு சிலர்லாம் எனக்கு பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் அப்படி உள்ளே வரும்போது என்ன இப்போ நம்ம மேலே ஏன் நம்ம என்ன சாதிச்சிட்டோம், எதுக்கு இவ்வளவு பவ்யம்? நான் யார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணுன்னு தான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் இந்த வெளியே இருக்கிற போர்டை பார்த்து ரொம்ப ஏமாறுறீங்க. மரியாதை கொடுங்க, நான் வேணாம் சொல்லலை. கர்த்தரை தாண்டாதிய. கர்த்தர் ஒருத்தரே இந்த ஸ்தானத்தில் கனப்படுத்தப்பட வேண்டியவர், வேற யாருக்கும் இங்கே கனமே கிடையாது. ஏன் தெரியுமா, இன்னைக்கு கனப்படுத்துகிற நான் நாளைக்கு கனப்படுத்தப்படுகிற ஊழியக்காரன் இன்னொருத்தன் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடிவு பரியந்தம் விழாமல் நின்றவர் ஒருவர் இருக்கிறார் என்றார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி விழாமல் நிற்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படி விழாமல் பரலோகத்துக்கு போயிட்டா அவனை பரலோகம் கனப்படுத்திடும். அந்த கணம்தான் மெய்யான கணமாக இருக்கு. இன்றைக்கி ஹீரோ வர்ஷிப் தொடங்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஹீரோ வர்ஷிப். அப்படியே ஊழியக்காரனை தலையில் வச்சு கொண்டாடுறிய. அப்படியே பார்த்தா இப்போவும் சொல்கிறேன், ஊழியக்காரனை தலையில் வச்சுலாம் கொண்டாடாதீங்க, மரியாதை கொடுங்க. உங்களை யாரும், ஏன்னா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு ஊழியக்காரனாக, அதற்குரிய கனத்தை மரியாதையை கொடுங்க, அவ்வளோதான். தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. ஐயா உங்களால் தாயா இல்லையா, அவராலெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவர் இல்லாவிட்டால் இன்னொரு கழுதையை வச்சு பேசிட்டு போயிடுவாரியா. அவருக்கு தேவை ஒரு கழுதை, அது எந்த கழுதையோ அந்த கழுதை. இந்த கழுதையை நீங்கள் துணியை விரித்து கீழே இலைகளை போட்டு, கழுதையே நீ இல்லாவிட்டால் இயேசு எப்படி வருவார்னா, இயேசு கழுதை மேலேருந்து இறங்கிட்டு உனக்கு என்ன அவ்வளோ காண வேண்டியிருக்கு, நான் எருசலேமுக்கு தனியாக போகிறேன்னு அவர் போயிடுவார், கழுதை காணாமல் போயிடும். தயவு செய்து கழுதையை காணாமல் போக பண்ணிடாதீங்க, அது பாட்டுன்னு போகட்டும். சிலர்லாம் இருக்காங்க, ஊழியக்காரனை கண்டா இயேசுவை கண்டா மாதிரி. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற கணத்தை நான் தப்பாக சொல்லலை, டோஸ் அதிகமாகுது இந்த கடைசி காலத்தில். இயேசுநாதருக்கு பதிலாக அவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். அது எப்படி? இல்லை இல்லை இல்லை, பைபிள் சொன்னால் மட்டும்தான் கரெக்டு. உலகத்தில் வேற எவன் வேணாலும் தப்பு பண்ணுவான், யார் வேணாலும் பண்ணுவான். அவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்,
டிவியில் பேசுகிறவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் நான் போன போது இயேசு கிறிஸ்துவும் எல்லோரும் குளத்தில் தண்ணி அடித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர் முந்தின நாள் வேறு ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு, அதில் அடிச்சுட்டு விளையாடி இருக்காங்க. அது தரிசனத்தில் அவருக்கு வந்துடுச்சு. இப்போ நான் சொன்னேன், எப்பா குளத்தில் எப்படி இயேசுநாதர் தண்ணி அடித்து விளையாடுவார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்போ அவர் பொய் சொல்கிறாருங்கிறீங்களா? நான் சொன்னேன், தம்பி, பைபிளில் இயேசு உள்ளே நுழையும் போது 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து 4 ஜீவன்களும் பழிந்து கொண்டு வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளது எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லுது. அப்படிப்பட்ட இயேசு கிட்ட போய் தண்ணி அடித்து விளையாட முடியுமான்னு கேட்டா அவன் சொல்கிறான், வசனத்தை விடுங்க, அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்கன்றான். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவன் கூட இன்னும் 2 நிமிஷம் உட்காந்தா இவன் நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் போலன்ட்டு நான் ஏந்திரிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஊழியக்காரனை தலையில் வச்சுட்டு கொண்டாடுறது. அதான் பைபிள் சொல்றது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் யார் சொன்னாலும் சரி, பைபிளில் சொல்லி இருக்கிறதுக்கு ஒத்து போதான்னு பாருங்க. பைபிளில் சொன்னதுக்கு ஒத்து போகலைன்னா யார் சொன்னாலும் தப்பு தப்பு தான். அது எப்பேற்பட்ட ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, தப்பு தப்பு தான். கிரைஸ்ட் சொன்னது தான் கரெக்ட், பைபிளில் உள்ளது மட்டுமே சரி. பைபிளில் சொன்னதை தாண்டி சினிமா பாட்டு பாடினா கூட பரலோகத்துக்கு போகலான்னு எவனா சொன்னானா தப்பு தப்பு தான். அது எப்படிங்க, அவர் புல்பீட்லேருந்து சொல்கிறாரு, புல்பீட்லேருந்து பிசாசும் பேசும், புல்பீட்டில் பிசாசு ஆடும், புல்பீட்டில் பிசாசு தலைவிரிச்சு ஆடும், புல்பீட்டில் பிசாசு கலர் கலராக லைட் போட்டு ஆடும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆட மாட்டார். இயேசு கிறிஸ்து உட்காந்து பேசுவார் ஒழுங்கா. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, கடைசி காலத்தில் அற்புதங்களை கொண்டு அதிசயங்களை கொண்டு வஞ்சிக்கிற கூட்டம் ஒன்று இப்போ நிறையா இருக்கு. உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி, ரொம்ப சிம்பிள். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் போய் உட்காந்து நல்ல வசனம் கேளுங்க, குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது போதுமானதாக இருக்கு. இதுவே பரலோகத்துக்கு போகிறதுக்கு போதும். இது கடைசியில் அறிவு பெருக்கிற காலம் ஆயிடுச்சு, அறிவு பெருக்கம். அதனால் ஒரு கூட்டம் அலையுது, அங்கே பைபிள் ஸ்டடி, இங்கே பைபிள் ஸ்டடி, அங்கே ஒரு விசேஷத்தை கூட்டம், இங்கே ஒரு அற்புத கூட்டம். எதுவும் வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 எச்சரிப்பு காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். 1, கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவர்கள் உங்களை வஞ்சிப்பார்கள், அதாவது வசனத்தை சொல்லி உங்களை ஏமாத்துகிறவங்க. 2, யுத்தங்களுக்கு விலகி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதிருங்கள். 3, அற்புத அடையாளங்களை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்கள் செய்வார்கள், அவைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது அவருடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இது நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுகிற காலம். இது வேற எந்த காலமும் இல்லை, இது வேற எதுக்கான காலமும் இல்லை. ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுகிற காலம். நம்முடைய ஆண்டவர் வாசப்படியில் தான் நிற்கிறார். எப்போ வேணாலும் நம்மை அழைத்து கொண்டு மேலே போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். ஒருவேளை பஸ்ஸு கிடைக்கலன்றவங்க நீங்கள் போகலாம், இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். எல்லா கண்களையும் மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அவர் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் சொன்னவைகள் அப்படியே 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறது. அவர் வருவேன் என்கிற வாக்கும் நிறைவேறப் போகிறது. இப்போ வரப்போகிறது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் பொய்யுரையாத தேவன். ஆனால் இப்போது அவர் வரப்போகிறது நமக்காக. நாம் போவோமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் போவீங்களாங்கிறத ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள் அநேகர் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறாங்க. அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது. இனி காலம் செல்லாது. இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார்.
அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் திறப்பீர்களானால் அவரோடு கூட பறந்து மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னும் எது ஆயத்தமாக இல்லை? இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பின்னாடி போங்க, வசனத்துக்கு பின்னாடி போங்க. நல்ல வசனம் சொல்கிற சபையில் போய் உட்காந்துக்கோங்க. அங்கே ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி சாயுங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இது கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு வகை தேடுறான். சிங்கங்களும் கரடிகளும் ஓநாய்களும் குழி நரிகளும் எப்படியாவது தோட்டத்திலையும் திராட்சை தோட்டத்தையும் நாசமாக்கும்படி வருகிறது. மந்தையை மோசம் போக்கும்படி வருது. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவும் வசனத்தை அறிகிற அறிவும் கொடுத்திருக்கிறாரு. கையில வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு செவி சாயுங்க பார்ப்போம். அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சில நேரத்தில் கர்த்தர் கடிந்து கொள்வார், கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டிப்பு உங்களுக்கு நல்லது. தேனை போல பேசுறத நம்பாதீங்க. முகதாட்சண்யம் இல்லாமல் இயேசு பேசுவார். யாருக்கும் பயப்படாம பேசுவார். ஆனால் அந்த வார்த்தைகளை உன்னை திருத்துவதற்காக கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இன்னைக்கு என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா. என் படிப்பு, என் அந்தஸ்து, என் பணம், என் மேன்மை, நான் மேன்மையாக கருதுகிற விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் நான் ஓரமாக வச்சுட்டு உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எப்படியாகுது அந்த இமை பொழுத, அந்த நிமிஷத்தை நான் தவற விட்டுறக்கூடாது ஆண்டவரே. இந்த வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. மர்ரூமாகிற பெரிய கூட்டத்தில் நானும் மர்ரூம் ஆயிரணும்பா. சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிற திரளான ஜனங்களோட நானும் வந்து நிற்கணும் ஆண்டவரே. வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு நிற்கிற கூட்டத்தில் நானும் நிற்கணும் ஆண்டவரே. குருத்தோலைகளை பிடித்துட்டு நிற்கிற கூட்டத்தில் நானும் நிற்கணும் ஆண்டவரே. உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே நான் ஓட போறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானம், அப்படி ஒரு தீர்மானம். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் கடைசியாக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நான் மாத்திரமல்ல, என் முழு குடும்பமும், நாங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த மர்ரூமாகிற கூட்டத்தில் காணப்படணும். எங்களுக்குள்ள இருக்கிற பலகீனங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், எதெல்லாம் வருகைக்கு போகிறது தடையாக இருக்குதோ, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவனா மாறிடணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாக, முழு குடும்பமாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் திரளான கூட்டமாகிய ஜனங்களில் நாங்களும் காணப்பட கிருபை தருவீராக. எங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எதெல்லாம் எங்களுக்குள்ள பலவீனமாக காணப்படுகிறதோ எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிற தம்பி, நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன், விட முடியவில்லை என்று சொல்லுகிற உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உன் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை தாங்கி பிடிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாய் உன்னை மாற்றுவார். உன் பலவீனங்கள் மாறும். கர்த்தருடைய பட்டயமாய் நீ மாறுவாய். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிறாங்க.
ஆயத்தப்படும்படி வந்திருக்கிறாங்க. முழு குடும்பமும் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வஞ்சிக்கிற காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏதேன் இன்னொரு தடவை வஞ்சிக்கப்படாதபடி வேலி அடைக்கப்படுவதாக. ஆதாம் ஏவாள் இனி வஞ்சிக்கப்படாதபடிக்கு இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட அப்படி இராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமையின் தேவன் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.